ரைட். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்புல நிதி முகாமத்துவம் கூறும் பொறுப்பு என்ற விடயங்கள் பார்த்துனாங்கள். அதுல இந்த விடயம் வரைக்கும் பார்த்துனாங்கள். கடமை கையளிப்பு வரைக்கும். அப்ப எங்களுக்கு அதுல முக்கியமான விடயம் அந்த நிதி விடயங்களை கையாள்ற அலுவலர்கள் அவர்களுடைய பொறுப்புகள் என்ற ரீதியில கணக்கெட்டு உத்தியோகத்தர் வரைக்கும் அதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருடைய பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர், திரைசேரி, நிதி அமைச்சர், திரைசேரி பிரதி செயலாளர், செயலாளர் என்ற விடயங்கள் நாங்க பார்த்துனாங்க. ஏற்கனவே பாராளுமன்றத்தை பற்றி நிறைய விடயங்கள் பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு கணக்கெட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரங்களை கையளிக்கிறது. நிதி விடயங்கள் தொடர்பான அதிகாரங்களை கையளிக்கிற தொடர்பா நிதி பிரமாணம் 135. அப்ப செலவினம் தொடர்பாக 4 வகையான அதிகாரங்களையும், வருமானம் தொடர்பாக 3 வகையான அதிகாரங்களையும் கையளிக்கலாம்னு பார்த்துனாங்க. அப்ப செலவினம் தொடர்பாக அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல். இதுல எங்களுக்கு வினாவுக்கு பிரச்சனை. சில நேரம் நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா நினைவு வச்சிருப்போம். ஆனால் இந்த அனுமதி அளித்தலும், அங்கீகாரம் அளித்தலும் 2ம் நாங்கள் வினாவுக்கு வரைக்குள்ள மாறி எழுதுற கூடுதலான தவறு அலுவலர்களால விடப்படுறது. எங்களுக்கு தெரியும் மாறி இப்ப அனுமதி அளித்தல்ன்றத 2வது செய்யறது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று மயக்கம் ஒன்று இருக்குது. நாங்கள் பேமெண்ட் அப்ரூவ்டுன்னு சொல்றோம் நாங்கள். அப்ப அப்ரூவ்டுன்றது அதை நாங்கள் ஆங்கிலத்துல சொல்லிக்கலாம். அதுன்ற தமிழ் வந்து சில நேரம் அனுமதி அளித்தல்னு சொல்றோம் நாங்கள். சரி, ஆங்கிலத்துல அப்ரூவ்ட் என்று போட்டா தமிழ்ல அனுமதிக்கப்படுகிறது என்று போடுறோம் நாங்க. அப்ப அதால எங்களுக்கு அனுமதி அளித்தல் என்று கேட்கல நாங்கள் பேமெண்ட் அப்ரூவ்ட பற்றி எழுதுறது. சரிதானே? அங்கீகாரம் அளித்தல் என்று கேட்கல ஆத்தரைஸ்ட பற்றி எழுதுறது. அப்ப இந்த மாற்றம் வாரது. ஆனபடியால் தெண்டிச்சு ஞாபகம் வச்சிருங்க. எப்பயும் அனுமதி என்றது முன்னுக்கு கொடுக்கிறது. அனுமதிக்கப்பட்ட உண்ட கொடுப்பனவு செய்யறதுக்காகத்தான் அங்கீகாரம் வழங்குறது. சரிதானே? அப்ப அப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. எப்படி என்றான்னா அனுமதின்றது முதலாவது செயற்பாடு, அங்கீகாரம்ன்றது 2வது செயற்பாடு. ஆங்கிலத்துல சொல்றேன்டா அப்ரூவல். அப்ரூவல்ன்றது 2வது செயற்பாடு. சரிதானே? அ ஆத்தரைசேஷன் என்றதுதான் முதலாவது செயற்பாடு. அப்ப அத தெளிவாக ஞாபகம் வச்சிருக்க வேணும். ஏதோ ஒரு ஒழுங்குல அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தலும், கொடுப்பனவு செய்தலும் எங்களுக்கு குழப்பம் வாரதில்லை. ஏன்னா அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் தொடர்பாக நாங்கள் அது ஞாபகம் வராட்டி பிரச்சனையே தவிர, ஞாபகம் வந்தா பிரச்சனை வர இல்ல. இதுல வந்து நாங்கள் அப்படியே மாறி எழுதுறோம். அதனால முழு புள்ளிகளையும் இழக்க வேண்டி வரும். அது விஷயம் தெரிஞ்சு. சரிதானே? ஆனபடியால் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வருமானம் தொடர்பாக எங்களுக்கு பிரச்சனை இல்ல. மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல். இங்க மதிப்பீடு செய்யறன்றது யார்கிட்ட இருந்து எவ்வளவு தொகை அறவிட வேணும்ன்றத மதிப்பீடு தயாரிக்கிறது. அப்ப வருமான மதிப்பீடு நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க. சேகரித்தல்ன்றது மதிப்பீடு செய்யப்பட்டதுக்கு அமைவாக மதிப்பீட்டுல குறிப்பிடப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து அதை சேகரிக்கிறது, பெற்றுக்கொள்றது. ஏற்றல் என்றது சேகரிக்கப்பட்ட பணத்தை பொறுப்பேற்று கணக்கு வைக்கிறது. சரிதானே? அப்ப ஒவ்வொருத்தரா போய் யார்கிட்ட சேகரிக்க வேணும்னு சேகரிக்கிறது, அதை திரட்டுறது, சேகரிக்கிறது. அதை பிறகு கொண்டு வந்து நாங்கள் ரிசீட்டை போட்டு அதை எடுத்து சரியான கணக்குகளுக்கு வைக்கிறது ஏற்றல் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப திரைசேரி ஒரு ஏற்கும் அலுவலகமாக இருக்கிறதால புறப்படும் பணங்களுக்கு உரிய முறையில கணக்கு வைத்தலும், அதன் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தலும் என்றது திரைசேரியினுடைய ஒரு திணைக்களமாக அதை ஆற்ற கடமை என்று பார்த்தினாங்க. ஆனபடியால் இந்த 3ஐயும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப ஒரு கணக்கிட்டு அலுவலர் வந்து இந்த அதிகாரங்களை கையளிக்கலாம். இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கிறது கணக்கிட்டு உத்தியோகத்திற்கு தான். ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் கணக்கிட்டு உத்தியோகத்தர் தொடர்பா கேட்கல. எந்த ஒரு விடயத்தையும் கொடுப்பனவு செய்யவோ, ஒரு நிதியை சேகரிக்கவோ, அதாவது பாராளுமன்றத்தினுடைய நிதி தொடர்பான கட்டுப்பாட்டு அதிகாரத்துக்குள்ள பாராளுமன்றத்தின் நோக்கம் உண்மையா நிறைவேற்றப்படுறது கணக்கிட்டு உத்தியோகத்தரால மட்டும்தான். மற்ற எல்லாருமே மேற்பார்வை கடமைகளை தான் மேற்கொள்கிறார்கள் அல்லது கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தான் மேற்கொள்கிறார்கள். அப்ப இந்த அதிகாரத்தை கையளிக்கல என்னென்ன விடயங்களை கவனத்துல கொண்டு இந்த அதிகாரத்தை கையளிக்க வேணும் என்றது நாங்க கடந்த வகுப்புல தெளிவா பார்த்துருந்தாங்க. ஆனபடியால் அது உங்களுக்கு கிளியரா இருக்கும். பார்த்துக்கொண்டு வாங்க. அப்படியே வகுப்புகள் வர வர என்னென்றால் அதன் வீடியோ கிளிப் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டேன். இயன்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தேவைன்னா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து சிறு குறிப்புகள் எழுதிட்டீங்கன்னா நெடுக வீடியோ பார்க்கலாம். வீடியோவையோ, ஆடியோவையோ நெடுக நாங்கள் வச்சுக்கொண்டு கடைசி நேரம் பார்ப்போம்னு இருக்கக்கூடாது. அப்ப இந்த அதிகாரங்களை கையளிக்கல ஒரு ஆளுக்கு கையளிக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கையளிக்கலாம். அந்த வரையறை ஒன்றும் இல்லை. ஆனால் ஏற்கனவே நாங்கள் கையளிக்கைகளை பார்த்து நாங்கள் இயன்ற வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள்ட்ட நிதி அதிகாரத்தை கையளிக்கிறதா அது நியாயப்படுத்துறதுக்கும் தவறுகள் மோசடிகளை தவிர்க்கிறதுக்கும் பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் அதே நேரம் ஒரே அதிகாரத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்களுக்கு ஒரு அலுவலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகாரங்களை கையளிக்கலாம். சரிதானே? அப்ப அதுலயும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்ப பெரும்பாலும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பெரும்பாலும் அனுமதி அளிக்கிற பொறுப்பை தாங்கள் வச்சுக் கொள்றது. ஏனென்றால் அதுதான் முதலாவது நடக்கிறது.
இப்போ உதாரணத்துக்கு 100 ட்ரீம் போட்டோ காப்பி பேப்பர் வேணும் என்றால் அதை வேண்டதுக்கான அனுமதி அளிச்சிட்டால் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் கூறுவில கூறப்பட்டு பெற்றுக்கொள்றதுக்கான கட்டளை வழங்கப்பட்டு பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சிடும். பொருட்கள் கிடைச்ச பிறகுதான் மற்ற எல்லாம் நடக்க போகுது. அங்கீகாரம் அளித்தலோ அத்தாட்சிப்படுத்தலோ கொடுப்பனவு செய்தலோ. அப்ப பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டால் நாங்கள் கடைக்கு அதை விநியோகிக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துட்டோம்னாலே எங்களுக்கு பொறுப்பு வந்துடுது. எனவே அனுமதி அளித்தல்ன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப எல்லா விடயத்தையும் அது கடைசி எல்லாத்தையும் செய்யக்கூடிய கொடுப்பனவு செய்யக்கூடிய நிதி ஏற்பாடு எல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் அனுமதி அளிக்க வேணும். அப்ப சில நேரங்கள்ல அனுமதி அளிக்கிற அதிகாரத்தை தாங்களே வச்சிருக்கிறது உண்டு. அல்லது சில குறிப்பிட்ட வரையறைகளுக்குள்ள அவர்களுக்கு இருக்கிற அலுவலர்களுக்கு கையளிப்பதும் உண்டு. அங்கீகாரம் அளித்தல் இன்னொரு அலுவலர்கிட்ட சில நேரங்கள்ல பிரதி தலைவராக திணைக்களத்தில் பிரதி தலைவர்கிட்ட அது கையளிக்கப்படுறதா இருக்கலாம். அத்தாட்சிப்படுத்தல் கொடுப்பனவு செய்தல்ன்றது சில நேரங்கள்ல அந்த ரெண்டுமே கணக்காளர் இருக்கிற இடங்கள்ல கணக்காளருக்கு கையளிக்கப்படுறதா இருக்கலாம். ஆனால் ஒரு இடமுமே அத்தாட்சிப்படுத்தல்ன்றது கட்டாயம் கணக்காளருக்கு தான் கையளிக்க வேணும் என்று கணக்கெடு உத்தியோகத்தர் கட்டுப்படுத்தப்பட இல்லை. அதை ஏற்கனவே பார்த்துனாங்களா. அப்ப அவர் தான் தகுதியான என்று கருதுற ஒருவர்கிட்ட இந்த அதிகாரங்களை கையளிக்கலாம். ஏனென்றால் இந்த அதிகாரம் இருக்கிறது அவர்கிட்ட. ஆனால் அதிகார கையளிப்பு ஒன்று எழுத்து மூலம் செய்யப்படாமல் யாரும் இந்த அதிகாரங்களை பிரயோகிக்க இயலாது. கணக்கெட்டு உத்தியோகத்தர் தான் அது இருக்குது. அப்ப கணக்கெட்டு உத்தியோகத்தர் தான் நேரடியாக பிரயோகிச்சாலே தவிர வேறு எந்த அலுவலர்களுக்கும் இந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. அவர் எழுத்து மூலம் இந்த அதிகாரங்களை கையளி காட்டி. அப்ப வருடாந்தம் எங்களுக்கு தெரியும் என்றால் ஒவ்வொரு நிதியாண்டு தானே எங்கட இருக்குது. அப்போ ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் இந்த 135 படி அதிகார கையளிப்பு எழுத்து மூலம் வழங்கப்பட வேணும். அதனுடைய பிரதி கணக்காய்வாளர் நாயத்துக்கு அனுப்பப்பட வேணும். அப்ப இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சோண்டால் இனி நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் ஒவ்வொரு விடயமும். அப்ப இந்த அதிகார கையளிப்பு வழங்கப்படுற ஒவ்வொரு விடயமும் அப்போ ஒரு அலுவலருக்கு இந்த அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டால் அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு தான் வகை கூறும் பொறுப்பை கொண்டிருப்பார். கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க. அப்ப இது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அதிகாரம் என்றபடியால் இந்த அதிகாரத்தை கையளிக்கிறது தொடர்பாக கையளிப்பை பெற்றவர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை கூறும் பொறுப்பை கொண்டிருப்பார்கள். அப்ப பொருட்கள், வேலைகள், சேவைகள் ஏதாவது இதை மேற்கொள்றதுக்கு அல்லது பெற்றுக்கொள்றதுக்கு முன்னர் அதற்கு உரிமை அளிக்கிறதுக்கு அதை செய்யலாம் என்று சொல்றதுக்கு அதிகாரம் பெற்றுள்ள அலுவலர் தான் அனுமதி அளிக்கும் அலுவலர். அப்ப இது நடக்கிறது எல்லாமே அந்த செயற்பாடு ஆரம்பிக்க முன்னர். இந்த அனுமதி இருந்தால் தான் எந்த ஒரு செயற்பாட்டையும் ஆரம்பிக்க முடியும். சரிதானே. அப்ப அனுமதி அளிக்கிறவர் அந்த அலுவலரை தான் இருப்பார். அப்ப எந்த ஒரு பொருட்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னர், வேலைகளோ சேவைகளோ என்றால் அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னர் அல்லது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் அதை செய்யலாம் என்று சொல்லி அதற்கான அனுமதியை வழங்குறது தான் அனுமதி அளித்தல். அப்ப அதற்காக உரிமை அளிப்பதற்கு அதிகாரம் கணக்கீட்டு உத்தியோகத்தரால யாருக்கு வழங்கப்பட்டிருக்குதோ அவரைத்தான் நாங்கள் அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே. அப்ப அனுமதி அளிக்கும் அலுவலர் என்றால் இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். பொருட்களையோ வேலைகளையோ சேவைகளையோ மேற்கொள்றதுக்கோ அல்லது வேலைகள்னா மேற்கொள்றது மற்ற பெற்றுக்கொள்றது. அப்ப பெற்றுக்கொள்றதுக்கு முன்னர் அதற்கு உரிமை அளிப்பதற்கு அதிகாரம் பெற்ற அலுவலர் அனுமதி அளிக்கும் அலுவலர் என்று நான் சொல்லுவோம். அப்ப அனுமதி அளிக்கிற தீர்மானம் அந்த அதிகாரத்தை பெற்றோருவர் எந்த ஒரு விடயத்துக்கும் அனுமதி அளிக்கிறது அவருடைய தற்துணிவின்படி. சரிதானே. அவருடைய விருப்புக்கு அமைவாக. அப்ப அவர் தான் அதை தீர்மானிச்சு சரி இதை செய்யலாம் என்ற தன்னுடைய முடிவின்படி தன்னுடைய திருப்தியின்படி தான் அதுக்குரிய அனுமதியை வழங்குறார். ஆனால் அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டதால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அனுமதி அளிக்கப்பட்டால் அதுக்கு காசு இருந்தா என்ன, ஒதுக்கீடு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு வந்து. எனவே அதை கொடுப்பனவு செய்ய முடியாமல் போனாலோ அல்லது முறையற்ற ஒன்றுக்கு அனுமதி அளித்தாலோ அல்லது அதிகாரம் வேற எங்கேயும் பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் அனுமதி அளித்து அதுவே ஆரம்பிக்கப்பட்டாலோ நடைமுறைப்படுத்தப்பட்டாலோ அதற்கான முழு பொறுப்பும் அனுமதி அளிக்கிற அலுவலர் தான் சார். அப்ப இவர் அனுமதி அளிக்கிறதுக்கு முதல் அந்த விடயங்கள் முழுக்களையும் திருப்திப்படுத்திக் கொள்ள வேணும். அதே நேரம் அனுமதி எப்பயுமே எழுத்து மூலம் இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய உறுதிச்சீட்டை பார்த்தீங்கன்னா இந்த நிதி பிரமாணம் 135 நாங்கள் படிக்கிற அதே நேரம் ஒரு ஒரு உறுதிச்சீட்டு அப்படி தயாரிச்சு கொள்றது அந்த உறுதிச்சீட்டுல இருக்கிற விடயங்கள். அப்ப உறுதிச்சீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உறுதிச்சீட்டுல இருக்குது அதிகார கோவை இலக்கம். அப்ப எப்பயுமே இது எழுத்து மூலம் வழங்கப்படுறபடியால் இந்த அனுமதி என்றது ஒரு கோவையில இருக்கலாம். அப்ப அந்த கோவை இலக்கத்தை தான் நாங்கள் உறுதிச்சீட்டுல போட வேணும். அந்த கோவை இலக்கம் உறுதிச்சீட்டுல இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது கணக்காய்வு ஐய வினாக்கு உட்படும். ஏனென்றால் அனுமதி எங்க இருக்குன்றது டக்கண்டு அறியக்கூடியதா இருக்க வேணும். எனவே கோவை இலக்கத்தையும் பக்க இலக்கத்தையும் நாங்கள் அதுல போட்டுக்கொள்றது சரி.
சில நேரங்கள்ல சொல்லுவார்கள் என்றால் அதன் பிரதியை அடிச்சு எல்லா அனுமதியின்றையும் இணைக்க வேணும் என்று சொல்லி அது கட்டாயம் இல்லாது சில நேரங்கள்ல சிக்கனம் இல்லாது. ஏனென்றால் அனுமதி அளிக்கப்படுறது சில நேரம் நேரடியாக ஒரு கடிதம் மூலம் கடிதத்துல அல்லது ஒரு கோரிக்கையில அனுமதிக்கப்படுகிறது என்று போட்டு அனுமதி அளிக்கிறதா இருக்கலாம். அல்லது சில நேரங்கள்ல அது ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். அப்ப அது கிணத்து ஆள்களை கொண்டிருக்கலாம். அப்ப அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கொடுப்பனவுண்ட உறுதிச்சீட்டோடையும் இணைக்கிறன்றது சில நேரங்கள்ல சிக்கனம் இல்லை என்று கருதப்படுது. ஆனால் சில நேரங்கள்ல நாங்கள் அதை அவ்வாறு இணைச்சு கொள்றது என்னன்னு சொல்லி சொன்னால் கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு இலகுன்றதுக்காக. ஆனால் எங்களுக்கு என்னென்னால் அனுமதி இருக்க வேணும். அப்ப அந்த உறுதிச்சீட்டுல அனுமதியினுடைய தொடர்பு சுட்டி காட்டப்பட வேணும். அப்ப அனுமதி பிரதி எடுத்து அதில் இணைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய மூல ஆவணம் இங்கே இருக்கின்றது எங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒவ்வொரு உறுதிச்சீட்டுலையும் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட கோவை இலக்கம் கட்டாயம் அந்த உறுதிச்சீட்டுல எங்களுக்கு தெரியும். விவரங்கள் எதப்படுறது கீழே அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு ஜெனரல் 35 பொது 35. அப்ப அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதுல தான் அந்த அனுமதி அளிக்கிற அதிகார கோவை இலக்கம் இடப்படுறது. அப்ப ஆனபடியால் இது எழுத்து மூலம் வழங்கப்பட வேணும். வாய்மொழி மூலம் இவ்வாறானவற்றுக்கு அனுமதி அளிக்கிறது இல்லை. அப்ப ஒருவருக்கு அனுமதி அளிக்கிற அதிகாரம் வழங்கப்பட்டால் அவர் கணக்கீட்டு அலுவலருக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கிறார், அதாவது வகை கூறும் பொறுப்பை கொண்டிருக்கிறார் என்று நாங்க பார்த்தினாங்க. அப்ப என்னென்ன விடயங்களுக்கு அவர் வகை கூறும் பொறுப்பை கொண்டிருக்கிறார் என்று கேட்கலாம். அப்ப அனுமதி அளிக்கும் அலுவலர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்னென்ன விடயங்கள்ல வகை கூற வேணும் அல்லது பொறுப்பு கூற வேணும் என்று கேட்கலாம். அல்லது அனுமதி அளிக்கிற அலுவலர்கிட்ட பொறுப்பு என்ன என்று கேட்கலாம். பொறுப்புக்குத்தானே அவர் பதில் சொல்லணும். அப்ப 2 வினாக்களுமே ஒன்றுதான். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அனுமதி அளிக்கிற அலுவலக பொறுப்புகள் இதை சுருக்கமா குறிச்சு இந்த 4 வகையான பொறுப்புகளையும் கட்டாயம் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். அடிக்கடி வினாவுக்கு உட்படுற ஒரு விடயம். குறிப்பிட்ட வேலையோ வளங்களோ அல்லது சேவையோ பொருத்தமான அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்றதையும் அவர் அனுமதிக்கிறதுக்கு முதல் அந்த அதிகாரம் இருக்குது. இப்ப சில நேரங்கள்ல சிலதுக்கு துறை சரியிட்ட அனுமதி எடுக்க வேண்டியிருக்கும், சிலதுக்கு பிரதான கணக்கு உத்தியோகத்தினுடைய அனுமதி எடுக்க வேண்டியிருக்கும், சிலதுக்கு அப்ப அதுக்குரிய அனுமதி இருக்குது. இப்ப இது ஒரு கருத்திட்டங்களா இருந்தால் அதுக்குரிய அனுமதி பெற்று அது சேர்க்கப்பட்டிருக்க வேணும். அப்ப பொருத்தமான அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்ப அதுக்கு தேவையான அதிகாரங்கள் இருக்குது சரிதானே. எனவே அந்த வேலையோ வளங்களையோ பொருட்களையோ பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கான அதிகாரம் இருக்குது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். ஏனென்றால் அதிகாரம் இல்லாத முறையான அதிகாரம் பெறப்படாத ஒரு செயற்பாட்டை செய்தால் அதுக்கு அவர்தான் பொறுப்பட்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்தினாங்க. எனவே அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அதே நேரம் குறித்த வாக்கு பணத்தின் அல்லது அதிகாரம் பெற்ற பிற நிதி ஏற்பாட்டின் சரிதானே. அப்ப வாக்கு பணத்தில் அதுக்குரிய ஒதுக்கீடு இருக்க வேணும் அல்லது நிதி ஏற்பாடு இருக்க வேணும், எல்லைக்கு உட்பட்டதா இருக்க வேணும் சரிதானே. அது அதுல ஏதோ ஒன்றுல சாட்டுதல் செய்யக்கூடியதா இருக்கணும், கொடுப்பனவு செய்யக்கூடியதா இருக்கணும். அப்ப இதை உறுதிப்படுத்தி தான் அவரை அனுமதிக்க வேணும். அப்ப 100 A4 கடதாசி பண்றதுக்கு அனுமதி வழங்குறார் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு உரிய வாக்கு பணம் இருக்குது அல்லது அது தனக்கு அந்த அதிகாரம் இருக்குது என்றது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வேணும் சரிதானே. ஏனென்றால் இவர் அனுமதி அளிச்சுட்டாருன்னா 100 பேப்பர் வந்துடும். அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாம், அதுக்கு கொடுப்பனவு செய்யறதுக்கு தான் மிச்சம் எல்லாம் தேவைப்படுது. ஆனபடியால் அதை பார்த்துக்கொள்ளணும். 2வது தனது அதிகாரத்தின் குறிப்பிட்ட எல்லைகளை மீறவில்லை. அப்ப அவரு கையளிக்கைகள் எப்படியும் அதிகார கையளிப்புல எழுத்து மூலம் கையளிக்க வேணும், எல்லைகளோட கையளிக்க வேணும்னு பார்த்தினாங்க. அப்ப எல்லைகள் எதுவும் வகுக்கப்பட்டிருந்தால் அப்ப 1 லட்சம் ரூபாய் வரைக்குமான செயற்பாடுகளுக்கு தான் அனுமதி அளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமா அவர் அனுமதிக்கிறது அந்த 1 லட்சம் ரூபாயை தாண்டி இல்லை. அப்ப தனக்கு வழங்கப்பட்ட அதிகார இல்லையே விஞ்ச இல்லை என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அதே நேரம் நிதி ஒழுங்கு விதிகள்ல தரப்பட்டுள்ள நடவடிக்கைகள் யாவும் முறையாக கையாளப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்த வேணும் சரிதானே. அப்ப அதுக்கேற்ற வகையில அனுமதி அளிக்கிறதுக்கு முதல் அதுக்கு தேவையான எல்லா விடயங்களும் செய்யப்பட்டிருக்குது. அதாவது அது 100 பேப்பர் வந்தோன்னா அதுக்கு கொடுப்பனவு செய்யறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதான் முதலாவது பார்க்கிறோம். அதிகாரத்துக்கு உட்பட்டது, வாக்கு பணத்துக்கு உட்பட்டதுன்றதை பார்க்கணும், தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டது, நிதி ஒழுங்கு விதிகள நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்றதை பார்க்கணும். அடுத்தது குறிப்பிட்ட செலவானது நிதியாண்டுக்கான குறித்த செலவுகளுக்கான ஏற்பாடுகளுக்கு உட்பட்டது, பாராளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஏற்பாட்டுக்குள்ள அந்த கொடுப்பனவு செய்யக்கூடியதா இருக்குது. இப்ப காகிதாதிகளுக்கு 75,000 ரூபாய் தான் ஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு அனுமதிக்க முடியாது. அப்ப அந்த 75,000 ரூபாய்க்குள்ள நாங்கள் மொத்த காகிதாதி செலவுகளையும் செய்ய முடியும். அப்ப அதுக்குட்பட்டு இருக்குது என்றதை பார்க்க வேணும். அப்ப அனுமதி அளிக்கிறதுன்றது சும்மா இல்லை. அப்ப அவர் அதுக்குரிய பதிவுகளை வச்சிருக்க வேணும், இதெல்லாத்தையும் உறுதிப்படுத்த வேணும். அதான் சில நேரம் அனுமதி அளிக்கிற அலுவலர்கள் இதுக்குரிய ஒதுக்கீடு இருக்கான்ற விவரங்கள் எல்லாத்தையும் குறிச்ச பிறகுதான் அனுமதி அளிப்பார்கள். எனவே அவர்கள் அதுக்கு ஒரு பதிவேடு வச்சிருக்க வேணும். அப்ப வாக்கு பணத்தினுடைய அதாவது எல்லைகளுக்கு உட்பட்டது, அது நிதி ஏற்பாடு அதுக்கு இருக்குது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும்.
சரிதானே? அடுத்தது அனுமதி அளிக்கப்படும் தொகைக்கான பதிவுகளை வச்சிருக்க வேணும். ஏன் பதிவுகளை வச்சிருக்க வேணும்னால் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும் என்றால் எவ்வளவுக்கு அனுமதிக்கிறாருன்றது பதிவு வச்சிருந்தா தான் அவருக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு காகிதாதிக்கு 1,00,000 ரூபா தான் இருக்குன்றால் இவர் ஒரு A4 பேப்பருக்கு அனுமதிப்பார், வேறு வேறு காகிதாதிகளுக்கு அனுமதிச்சு கொண்டிருப்பார். அப்ப அது அந்த 1,00,000 ரூபாயை தாண்டக்கூடாது. அது அப்புறம் செய்த பிறகு கொடுப்பனவு செய்யல, இதுக்கு நிதி ஏற்பாடு இல்லை என்று வந்தால் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யல என்ற பொறுப்பு ஏற்படுத்தியாச்சு. நாங்க பொருட்களையோ சேவைகளையோ பெற்றுக்கொண்டுட்டோம் அல்லது வேலைகளை மேற்கொண்டாச்சு. எனவே அதுக்குரிய பதிவுகளை வச்சிருக்க வேணும். அப்ப அனுமதி அளிக்கிறதுக்கும் ஒரு பதிவுல தான். நாங்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னா எங்களுடைய நடைமுறையில அது இல்ல. அப்படியால் பரீட்சை நோக்கத்துக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறதுக்கு என்ன சும்மா ரூபாயில தான் போடுறோம் நாங்க. ஆனால் அதுக்கொண்டு ஒரு பதிவு பேணப்பட வேணும். ஏனென்றால் அந்த பதிவின் மூலத்தான் அதை கட்டுப்படுத்தலாம். இதுவரைக்கும் என்னத்துக்காக இவ்வளவு அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்றது தெரிய வேணும். அனுமதி அளிக்கப்படும் விவரங்களை காலத்துக்கு காலம் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலருக்கு அனுப்ப வேணும். என்ன அனுமதிக்கப்பட்டது. அப்பதான் அவர் அங்க நிதி ஏற்பாடை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். சரிதானே? அப்ப காலத்துக்கு காலம் அந்த விவரங்களை அத்தாட்சிப்படுத்தும். என்ற அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் தான் எங்களுக்கு தெரியும் வாக்குப்பண பேரட்ட பண்ண போறார். அப்ப வாக்குப்பண பேரட்டுக்கு உட்பட்டு இருக்க வேணும். எனவே அவருக்கு அந்த தகவல்கள் இருக்க வேணும். இப்ப காலத்துக்கு காலம் அவருடைய பதிவுகளோட சரி பார்த்துக் கொள்றதுதான் நல்லம். அப்ப இதுவரைக்கும் எவ்வளவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது, என்னென்ன வகையில, அப்ப அதுக்கேற்ற வகையில வாக்குப்பணம் ஏற்பாடுகள் இருக்குதா போன்ற விடயங்களை பார்க்க வேணும். அடுத்தது ஏற்படும் செலவுகளுக்கு பெறக்கூடிய சரியான தொகையை அறிவதற்காக அத்தாட்சிப்படுத்தும் அலுவலருடைய வாக்கு பணத்துல மாதத்துக்கு ஒரு முறை என்றாலும் ஒப்பு நோக்க வேணும். கொண்டது மாதத்துக்கு ஒரு முறை என்ன சரிதானே? அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன வினாக்கள். இப்ப எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா அனுமதி அளிக்கும் அலுவலர் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கிட்ட இருக்கிற வாக்கு பண விவரத்தோட தன்னுடைய பதிவுகளை ஒப்பு நோக்க வேணும். அப்ப ஒரு மாதத்துக்கு ஒரு காண்டாலும் கூடினது ஒரு மாதத்துக்கு ஒரு காண்டாலும் அதை ஒப்பிட்டு பார்க்க வேணும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அதுக்கு நிதி பெறக்கூடியமை, சிக்கனம், நேர்மைப்பாடு என்பன பற்றிய ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இது சம்பந்தமாக கணக்கீட்டு முறைகளுக்கு பொறுப்பான அலுவலர்கிட்ட, அதாவது கணக்காளர் என்றால் கணக்காளர் இருந்தால் அந்த கணக்கீட்டு முறைகளை யாருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குதோ அவர்கிட்ட இது சம்பந்தமான தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஒரு விடயத்தை அனுமதிக்கல அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு நிதி பெறக்கூடியதா இருக்குதா அல்லது அதனுடைய சிக்கனம் அல்லது நேர்மத்தன்மை தொடர்பாக தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை உறுதிப்படுத்தி தான் அனுமதிக்க வேணும். இப்ப இதுதான் அனுமதி அளிக்கிற அலுவலருடைய பொறுப்பு நிதி பிரமாணம் 136ல சொல்லப்படுது. சரி, அப்ப நிதி பிரமாணம் 136 என்றது இப்ப 135 அதிகார கையளிப்பை பற்றி சொல்றது. அப்ப அடுத்தது அந்த ஒழுங்குல போகுது 136 அதிகாரம் அனுமதி அளிக்கிறது. சரிதானே? அனுமதி அளிக்கிறதுன்றது முதலாவது செயற்பாடு. வேலைகள், சேவைகள், வளங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. சில திணைக்களத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆத்தரைஸ்ட் என்று சொல்லி வவுச்சர்லயே அடிக்கிற நடைமுறைகள் இருக்கும். அது உண்மையா தவறானது. ஏனென்றால் வவுச்சர் உறுதிச்சீட்டு எப்ப வரும்? உறுதிச்சீட்டு அந்த வேலைகளோ சேவைகளோ நிறைவு பெற்ற பிறகுதான் உறுதிச்சீட்டு கோரிக்கை சமர்ப்பிக்கப்படும். ஆனால் இது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் செய்யப்பட வேண்டியது. எனவே பேமெண்ட் ஆத்தரைஸ்ட் என்று சொல்லி அனுமதி அளிக்கப்படுகிறது என்று சொல்லி உறுதிச்சீட்டுல கையொப்பமிடுறது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு முறை. அது எழுத்து மூலம் வேறு ஒரு கோவையில தான் இருக்க வேணும். சரிதானே? இரண்டாம் முன்னர் உறுதிச்சீட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உறுதிச்சீட்டு வர்ற நேரத்துக்கும் அனுமதி அளிக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சரிதானே? அப்ப அவ்வாறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டால் அது ஒரு தவறான முறையாத்தான் இருக்கும். நாங்கள் பேமெண்ட் அப்ரூவ்டுன்றது அடிக்கிற மாதிரி பேமெண்ட் ஆத்தரைஸ்ட் என்றதையும் உறுதிச்சீட்டிலேயே அடிப்பமா இருந்தால் அது தவறான ஒரு முறைமையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது எப்ப செய்யப்படுறது, உறுதிச்சீட்டு எப்ப வராது. அப்ப அனுமதி அளிக்கும் அலுவலருடைய பொறுப்புகள் என்றது இந்த விடயங்கள்லாம் இருக்கும். சரிதானே? அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க பார்த்தோம்னா அங்கீகாரம் அளித்தல். அங்கீகாரம் அளித்தல் என்றது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்குத்தான் அங்கீகாரம் அளிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒரு செயற்பாடு தானே நடந்திருக்கலாம். அப்ப பொருட்களையோ சேவைகளையோ பெற்றுக்கொள்றேன் வேலைகளை ஆரம்பிக்கிறேன் அதற்கான முறையான அனுமதி பெறப்பட்டிருக்க வேணும். அவ்வாறு பெறப்பட்டு அந்த வேலைகள் முடிந்த பிறகு அதற்கான கோரிக்கை, கொடுப்பனவுக்கான கோரிக்கை சமர்ப்பிக்கப்படும் போது, அதாவது உறுதிச்சீட்டு சமர்ப்பிக்கப்படும் போது அந்த உறுதிச்சீட்டை கொடுப்பனவு செய்யலாம் என்று அனுமதிக்கிறது தான் அங்கீகாரம் அளித்தல். அப்ப வேலைகள், சேவைகள், வழங்கல்கள் முற்று பெற்ற பிறகு, முடிஞ்ச பிறகுதான் இது நடக்கும்.
அவற்றை அங்கீகரிக்கிறதுக்கும் அது முடிஞ்சது என்று சொல்லி அந்த அந்த முடிஞ்சதை அங்கீகரிக்கிறதுக்கும் அதன் கோரிக்கைகளை அனுமதிக்கிறதுக்கும் அப்ப கொடுப்பனவுக்கான கோரிக்கைகளை அனுமதிக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்றுள்ள அலுவலர் தான் அங்கீகரிக்கும் அலுவலர் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப இது உறுதிச்சீட்டு சமர்ப்பிக்கப்படையில உறுதிச்சீட்டு எப்ப சமர்ப்பிக்கப்படும் என்றால் அது முடிஞ்ச பிறகு. சரிதானே? முடிஞ்ச பிறகு என்று சொல்றது சில நேரங்கள்ல ஏற்கனவே இருக்கிற நிபந்தனைகளின்படி ஒரு ஒரு இடக்கால கொடுப்பனவுகள் வழங்கப்படும். அப்பயும் அந்த முடிந்த பகுதிக்கு தான் வழங்கப்படும். சில நேரம் முற்பண கொடுப்பனவு வழங்கப்படலாம். அப்ப ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டதுக்கு அமைவாகத்தான். சரி, அப்ப பொதுவாக நாங்கள் சொல்லிக்கல இது முடிவிற்ற பிறகு கொடுப்பனவுக்கான கோரிக்கை எப்ப சமர்ப்பிக்கப்படும் அப்ப அந்த சந்தர்ப்பத்துலதான் அங்கீகாரம் அளிக்கிறது. அப்ப அது முடிவிட்ட பிறகு அதை அங்கீகரிக்கிறதுக்கும் அதுக்கான கொடுப்பனவு கோரிக்கைகளை அனுமதிக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்ற அலுவலர் தான் அங்கீகரிக்கும் அலுவலர். சரிதானே? அப்ப இது அப்ரூவல். அப்ப அங்கீகரிக்கும் அலுவலர்கிட்ட பொறுப்பை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறித்த வேலை அல்லது சேவை அல்லது வழங்கல்கள் ஏற்ற அனுமதி அளிக்கும் அதிகாரியால், அதாவது உரிய வகையில அதிகாரம் கையளிக்கப்பட்ட அனுமதி அளிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிற ஒரு ஆளால அல்லது அவரோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அல்லது உடன்படிக்கை மூலம் அல்லது ரெண்டு ஆளையும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. அப்ப ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்கு தான் கொடுப்பனவு செய்யலாம். அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னால் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கலாது. அதாலதான் நாங்கள் அனுமதிக்குரிய விடயங்களை இணைக்காட்டியோ அல்லது அதுல கோவை இலக்கத்தை போராட்டியோ பேமெண்ட் அப்ரூவ் வைக்க கூடாது. ஏனென்றால் அனுமதியை பார்த்து அனுமதி இதுக்கு இருக்குது என்றதை உறுதிப்படுத்தித்தான் கொடுப்பனவு செய்யறதுக்கான அங்கீகாரத்தை வழங்க வேணும். எனவே உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறது தான் இந்த கடமை. சரிதானே? அப்ப வேலை என்பனை உரிய அதிகாரியால அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்ப உரிய அதிகாரியாலே இருக்கலாம் அல்லது அவர் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையால இருக்கலாம் அல்லது ரெண்டும் இருக்கலாம். இந்த ரெண்டு ஆளையும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர். சரிதானே? அப்ப அனுமதியை பார்க்க வேணும். அப்ப அங்கீகாரம் அளிக்கிறவர் ரெண்டாவது ஆள் என்றால் அதுக்கு முதல் செய்ய வேண்டியது அனுமதி தானே. அப்ப அனுமதி இருந்தா தான் அங்கீகாரம் அளிக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகளை பார்க்கல உங்களுக்கு தெரியும், ஈஸி. எல்லாருமே அதுக்கு முதலான ஒன்றை பார்க்கணும். அப்ப அது ஒரு ஒன்று ஞாபகத்துல இருக்கலாம் ஈஸியாவே. சரி, அப்ப அனுமதி அளிக்கிற அலுவலருக்கு அதுக்கு முன்னுக்கொண்டு இல்லத்தானே. அதாலதான் அவர் அந்த அதிகாரம் இருக்கான்னு பாக்குறேன். இவர் என்ன செய்யறாரு என்றால் உரிய ஆளால அனுமதிக்கப்பட்டிருக்கான்றதை பாக்குறார். அடுத்தது ரெண்டாவது, அப்ப முதலாவது பார்க்க வேண்டியது அனுமதி. சரியா? அனுமதி என்று ஞாபகம் அமைச்சிடலாம். அனுமதி அளிக்கிற அதிகாரம் பெற்ற அலுவலரால அல்லது உடன்படிக்கையால அல்லது ரெண்டு ஆளையும் அனுமதிக்கப்பட்டிருக்குதா என்றதை உறுதிப்படுத்துறாரு. அப்ப அதுக்குதான் இவர் வகை சொல்றதுக்கு பொறுப்பு உடையவரா இருக்கிறார். இரண்டாவது அனுமதியின் படி. அப்ப எப்பயும் அனுமதி அளிக்கல என்னத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது தானே. அப்ப அளவு இருக்கும். A4 பேப்பர் பண்றதுனால் எத்தனை ரீம் பேப்பர், அப்ப அளவு, தரம் 80 கிராமா 70 கிராமா இருக்கும் தானே. அப்ப அந்த தரம், காலம், எவ்வளவு காலத்துக்குள்ள தர வேணும் இருக்கும் தானே. அப்ப இந்த இது உட்பட நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தியாகி இருக்குது. சரிதானே? அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அப்ப இங்க பார்க்க வேணும் அளவு, தரம், காலம், நிபந்தனைகள். அப்ப நிபந்தனைகள், அப்ப நிபந்தனைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, எவ்வளவு தர வேணும், என்ன தரத்தில் இருக்க வேணும், எவ்வளவு காலத்துக்குள்ள விநியோகிக்க வேணும் அல்லது வேறு ஏதேனும் நிபந்தனைகள் இருந்தால் அது எல்லாத்தையுமே எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். வேறுபாடு இருந்தால் இப்ப தடிப்பு என்பது உள்ள ஒரு தாளுக்குத்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றால் 70 கொண்டு வந்து விநியோகிச்சிருந்தால் அதுக்கு பேமெண்ட் அப்ரூவ் வைக்கலாது. அவ்வாறு உரிய பொருள் கட்டளை வழங்கப்பட்டதுக்கு மாறாக களஞ்சியத்துக்கு கிடைச்சிருக்குது, ஆனால் அதுக்கான கொடுப்பனவு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர் அங்கீகாரம் அளிக்கிற அலுவலர். ஏனென்றால் அந்த பொருள்கள் வந்துட்டுது அந்த அளவுல தரத்துல. அப்ப 50 ரீம் பேப்பருக்கு கொடுப்பனவு செய்யறோம் என்றால் 50 ரீம் பேப்பர் வந்துட்டுது, அது சொன்ன தரத்துல வந்துட்டுது, சொல்லப்பட்ட காலத்துக்குள்ள விநியோகிக்கப்பட்டது. இவ்வளத்தையும் உறுதிப்படுத்த வேண்டியது இவருடைய பொறுப்பாக இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு தவறு ஒன்றை பற்றி சொல்லிக்கல விசேடமா இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்க சம்பவ ஆய்வை தந்திருக்க. அப்ப சம்பவத்துல ஒரு தவறு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஆர்டர் கொடுத்தது 80 தடிப்புள்ளது, 70 தான் வந்திருக்குது, இது கணக்காய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது என்றால் இஞ்ச பதில் சொல்ல வேண்டிய ஆள் பிரதானமாக இந்த அங்கீகாரம் அளிக்கும் அலுவலர். அதோட சேர்த்து களஞ்சிய பொறுப்பாளர் அதெல்லாம் வரும். ஆனால் இவர் ஏனென்றால் இவர் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கிறதுக்கு முதல் அதை உறுதிப்படுத்தி இருக்க வேணும். சரிதானே? அப்ப முதலாவது அனுமதியை பார்க்க வேணும், இரண்டாவது நிபந்தனைகளை பார்க்க வேணும்.
சரிதானே? இதான் அந்த சிறு குறிப்பு. அனுமதி என்னோட மிச்சம் அதெல்லாம் வரும் அப்படியே. 4, 5 நேரம் வாசிச்சு ஞாபகமா வச்சிருந்தீங்கன்னா, அதுல இருக்கிறதெல்லாம் வரும். கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு சொல்லுமாறுனா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. தமிழ்ல எழுதினா சரி. மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய தமிழ்ல. அடுத்தது நிபந்தனைகள். நிபந்தனைகள்ன்றது என்ன? அளவு, தரம், காலம் இதுகள பார்க்கணும். நிபந்தனைகள் எல்லாம் சரியா இருக்குது. வேறுபாடு இல்ல. அடுத்தது 3வது பார்க்கணும். வேலைக்கு அமர்த்துறது. அதாவது கூலி கொடுப்பனவுகள் செய்யறதுனால். அப்படியான தொடர்பாக உரிய நிபந்தனைகள் எல்லாமே கடைபிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி. அப்ப ஒருவருக்குரிய சம்பளங்கள் தொடர்பான கொடுப்பனவுகள் செய்யறதா இருந்தால், அதுக்குரிய நிபந்தனைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்குது. அப்போ உரிய முறைப்படி நியமன கடிதம் இருக்குது, உரிய முறைப்படி அதுக்கு அனுமதி இருக்குது போன்ற விடயங்களை பார்க்க. அப்ப என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த வேலைக்கு அமர்த்துற அதாவது கூலி கொடுப்பனவுகள் அல்லது வேலைக்கான கொடுப்பனவுகள் ஏதாவது சம்பந்தமாக அந்த ஒப்பந்தம் தொடர்பாகவோ அல்லது அது சம்பந்தமா பொருத்தமான நிபந்தனைகள் விதிகள் எல்லாமே பின்பற்றப்பட்டிருக்குது என்றது பார்க்க வேணும். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வழங்கு பொருட்கள். வழங்கு பொருட்கள் கிடைக்க பிறகுல வழங்கு பொருட்கள் எங்க கிடைக்கும்? களஞ்சியத்துக்கு கிடைக்கும். அப்ப களஞ்சியத்துக்கு கிடைக்க பிறகுல குறித்த ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக சரியான முறையில பரிசோதிக்கப்பட்டு சரியாக பொறுப்பேற்கப்பட்டிருக்குது, உரியவாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது என்றதுக்கெல்லாம் இவர் பொறுப்பு. அப்ப இப்ப எங்களுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 50 A4 வந்திருக்குது. ஆனா 40 தான் பதிவுக்கு எடுத்திருக்குது என்றால் அதுக்குரிய கொடுப்பனவு செய்யப்பட்டது 50 கண்டால் இவர் தான் பொறுப்பு செல்லவன். அல்லது பதிவு செய்யப்படவில்லை, அங்க நோட்சி பதிவேட்டுக்கு வேற இல்லை அது. அப்ப அதால அங்க மேலதிகமா இருந்தது என்ற ஒரு தவறு ஒன்று நடந்திருந்தால் அதுக்கு பொறுப்பு இவர். எனவே இவர் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கிறதுக்கு முதல் எந்த பக்கத்துல பதியப்பட்டது என்றது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி தான் வைக்கணும். அதனாலதான் உங்களுக்கு தெரியும் பேமெண்ட் அப்ரூவ்க்கு நாங்க போடலையே இது உரிய சரியான முறையில புறப்பட்டு இந்த பக்கத்துல நோட்சி பதிவேட்டுல இந்த பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லி எஸ்கே எழுதின பிறகுதான் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கும். ஏனென்றால் அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட இருக்குது. அப்ப சரியான முறையில பரிசோதிக்கப்பட்டு சரியாக பொறுப்பேற்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் ப்ரொக்யூமெண்ட் பார்க்க வேண்டியிருக்கும். ப்ரொக்யூமெண்ட் 2023ஆம் ஆண்டு புதிய விதிகள் எல்லாமே வந்திருக்குது, சரிதானே? அப்ப அது புதுசா இருக்குது. அப்ப அதுல சில நேரம் வினாக்கள் வரலாம். அப்ப அது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். அது முழுக்க புதுசு, பல மாற்றங்கள் இருக்குது. அப்ப அதுல இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் வழங்கு பொருட்களை பொறுப்பேற்கல முந்தி என்றால் என்ன செய்யறது? களஞ்சிய பொறுப்பாளர் தான் நேரடியா பொறுப்பேற்கிறது. ஆனால் இப்ப இருக்கிற ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன் வழிகாட்டு நெறிகள் அதுல பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறதின் படி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப பொறுப்பேற்பதற்கான ஒரு குழு, சரிதானே? இந்த பொருட்களை பொறுப்பேற்பதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட வேணும். அப்ப இனி அந்த பொறுப்பு வரும் என்றால் அந்த குழுதான் இதை உறுதிப்படுத்தி இருக்க வேணும். சரியான முறையில உரிய தரத்துல உரிய காலத்துல எல்லாம் பொறுப்பேற்கப்பட்டிருக்காங்க. அப்ப எதையும் பொறுப்பேற்கிறதுக்கு பரிசீலித்து பொறுப்பேற்பதற்காக வழங்கு பொருட்களை பொறுப்பேற்பதற்கான குழு உண்டு. இப்ப எங்களுடைய பெருக நடவடிக்கையில மேலதிகமாக புதிய குழு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, அதை இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சிருங்க. நாங்க ப்ரொக்யூமெண்ட் பார்ப்போம், சரிதானே? அப்ப அதை உறுதிப்படுத்திக் கொள்றது இவருடைய பொறுப்பு, சரிதானே? அப்போ ஒன்று சரியான முறையில பொறுப்பேற்கப்பட்டிருக்கு, அடுத்தது உரியவாறு பதிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது இருப்பு பொருள் இருப்பு பொருள் பதிவேட்டுல, நோட்சி பொருள் நோட்சி பொருள் பதிவேட்டுல அல்லது உரிய பதிவேடுகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் களஞ்சியம் தொடர்பாக பார்க்கல பார்ப்போம். அப்ப பதிவேடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அடுத்தது தொடர்ச்சியான மாதாந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக, சரிதானே? தொடர்ச்சியான மாதாந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக அதுல இருக்கிற வேறுபாடுகள், உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் மின்சாரம், தொலைபேசி, நீர் விநியோகம் போன்றவை தொடர்பாக வேறுபாடுகள் இருந்தா, சரிதானே? அதுகளை பரிசீலிச்சு பார்க்க வேண்டியது. இப்ப மின்சார கட்டணம் என்றால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு மின்சார கட்டணம் வருது. அப்ப ஒரு மாதம் மட்டும் திடீரென்று அதிகரிப்பு கொண்டு வந்தால் அல்லது பாரிய அளவு குறை கொண்டு வந்தால் ஏன் அந்த வேறுபாடு என்றதை பார்க்க வேணும். அப்ப அதுக்கேற்ற வகையில பதிவேடுகள் பேணப்பட வேணும். அதாலதான் நாங்கள் பேமெண்ட் அப்ரூவ் போடைகள் மின்சாரம் தனியான ஒரு பக்கத்துல. அப்ப தெரியும் போன மாதம் எவ்வளவு வந்திருக்குது சராசரியாண்டு. அப்ப திடீரென்று அலகுகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தால்
சரிதானே? இப்ப சில நேரம் பெறுமதி அதிகரிக்கலாம். ஏனென்றால் மின்சார கட்டணங்கள் உயர்றதால, குறையறதால அதுல மாறுபாடு வரலாம். ஆனால் அலகுகளோட எண்ணிக்கையை பரிசீலிக்கலாம். அப்ப அலகுகளோட எண்ணிக்கையோட நாங்கள் அந்த பதிவை வச்சிருக்க வேணும். அப்பதான் பரிசீலிக்கலாம் என்றால் வளமையாக எங்களுக்கு 150 அலகுகள் அது கிட்ட தான் வாரது 140, 150, 160. ஆனா இந்த முறை 210 அலகுகள் வந்திருக்கின்றால் ஏன் அந்த அலகுகள் அவ்வாறு அதிகரிச்சிருக்குது? அப்ப அதுக்குரிய நியாயமான காரணம் இருக்குதான்றதை பரிசீலிக்க வேண்டியது இவற்றை பொறுப்பு. அப்ப சும்மா மின்சார கட்டணம் என்றால் அது இலங்கை மின்சார சபையினுடையதானு சொல்லி பேமெண்ட் அப்ரூவ் வைக்கலாது. அப்ப அந்த வேறுபாடுகளை பார்க்க வேணும். அப்ப அது சம்பந்தமான வேறுபாடு இருந்தால் அதுக்குரிய கட்டுப்பாட்டு நடவடிக்கை என்னத்துக்காக கூடினது, அப்ப அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அல்லது உண்மையாவே எங்களுக்கு ஒரு புதிய கட்டிடம் வந்திருக்கு அல்லது ஒன்று வந்திருக்கு, அது நியாயம் என்றால் சரி. அப்ப அது சம்பந்தமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்துறது இவருடைய பொறுப்பாக இருக்கும். அப்ப அங்கீகரிக்கும் அலுவலருடைய பொறுப்புகள் என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல விசேடமாக இந்த பொறுப்பேற்கிறதுக்கான குழு அது ஒரு புதிய விடயம். அப்ப அது சரி நீங்க சொல்ல என்னென்னால் இப்ப இந்த 1/1/2025 இருந்து அந்த கைட்லைன் நடைமுறைக்கு வந்திருக்குது. அப்ப அது வந்து இப்ப தயாரிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9, 10 வருஷத்துக்கு மேல. ஆனால் பிறகு பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்படவில்லை. இப்ப பெறப்பட்டு அது நடைமுறைக்கு வந்துட்டது. அப்ப இப்ப எங்களுக்கு 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 2006ஆம் ஆண்டு இந்த கைட்லைன் தான் முதல் நடைமுறையில இருந்தது. இப்ப அது இல்லாம இல்ல. அப்ப அது ரத்து செய்யப்பட்டு இப்ப 2025ஆம் ஆண்டுல இருந்து புதிய நடைமுறை விதிகள் பெறுகை தொடர்பான சரிதானே. அடுத்தது வந்து மேனுவல் கைட்லைனும் மேனுவலும் வெளியிடப்பட்டிருக்குது. அப்ப அதை நாங்கள் அது ஒரு பெரிய நியாயமான ஒரு பரப்பு. ஆனால் அதை நாங்கள் இப்படி ஒரு குறிப்பா உங்களுக்கு தாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அளவுக்கு அது முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்குது. அப்ப இது வந்து அங்கீகாரம் அளிக்கும் அலுவலருடைய பொறுப்புகள். சரிதானே. அப்ப இவர் வந்து இந்த 5 வகையான பொறுப்புகள். அப்ப யோசிச்சுக்கொள்ளுங்க. இப்ப 5 சின்னனா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்றால் நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அனுமதி. 5 பாயிண்ட்ஸ் நான் எடுக்க சொல்றேன், நான் குறிப்பெழுதுறேன். இதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது ஒன்று வந்து அனுமதி. அப்ப அனுமதி என்றோன்னா உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துல வரும். இவ்வளத்தையும் பாடமாக்கி 5ஐயும் பாடமாக்கி வச்சிருக்கலாது. ஆனால் இவ்வளத்தையும் வாசிச்சு விளங்கிக் கொண்டால் அனுமதி என்றோன்னா முதலாவது ஞாபகம் வரும். நிபந்தனைகள் என்றால் 2வது ஞாபகம் வரும். சரிதானே. சம்பள கொடுப்பனவோ இல்ல கூலி கொடுப்பனவோ அல்லது வேலை என்ற ஏதோ ஒரு சொல்லு. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வழங்கு பொருட்கள். சரியா. வழங்கு பொருட்கள் பதிவு. அடுத்தது வந்து வேறுபாடு. வேறுபாடு என்றால் இந்த வளமையான அந்த செலவுகள்ல வர்ற வேறுபாடு. சரிதானே. அப்ப இப்படியானதான் வரும். சரியா. அனுமதி, நிபந்தனைகள், வேதனை, வேறுபாடு, சரிதானே. அப்படி நாங்க பார்த்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 5 சொல்ல ஞாபகம் வச்சிருக்கிறது ஈஸி. சரியா. மந்திரங்கள் மாதிரி இருக்கும். அப்படி நீங்க குறிச்சு போட்டு அது நீங்கள் தான் அந்த சொல்லுகளை கண்டுபிடிக்கணும். அப்ப அதுகளை அப்ப உங்களுக்கு உங்களுக்கு எந்த சொல்ல நீங்க ஞாபகம் வச்சிருந்தால் இது வரும். சரிதானே. அப்ப அதுக்கேற்ற வகையில் அதை ஞாபகம் வச்சிருந்தா சரி. அங்கீகரிக்கும் அளிக்க பொறுப்பு என்றால் அனுமதி, நிபந்தனைகள். அனுமதி, நிபந்தனைகள் 2வது, வேதனம் 3வது, சரியா. வழங்கு பொருட்கள், வேறுபாடு. இதான் அந்த 5 சொல்லும் என்றால் இந்த 5 விடயமும் ஞாபகம் வரும். இது நான் சொல்ற சொல்லு. எனக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக குறிச்சு வச்சிருந்து படமாக்குறது. நீங்கள் ஏதாவது ஒரு 5 சொல்ல வச்சு அந்த 5 சொல்லையும் படமாக்கினால் அனுமதி அளிக்கிறேன்னா அந்த 5 சொல்லுங்க. சரி. அப்புறம் அதை பிரிச்சு எழுதக்கூடிய மாதிரி படிக்கணும். அந்த 5 சொல்லையும் மட்டும் பாடமாக்கி பிரயோசனம் இல்லை. அது நினைவில் வச்சிருக்கிறதுக்காக. அப்ப அடுத்தது அத்தாட்சிப்படுத்து. அப்ப இப்ப பாருங்க என்ன வரைக்கும் இவருக்கு பொறுப்பென்றால் இவர் வந்து சொல்லப்பட்டதன்படி சொல்லப்பட்ட விடயம் நடந்து முடிஞ்சது. அது சரியான முறையில பதிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. சரியா. அப்ப இப்படியான விடயங்களுக்கு தான் இவர் பொறுப்பு சொல்றார். இவர் யார் உறுதிச்சீட்டை போட்டிருக்கிறார், எவ்வளவு தொகைக்கு போட்டிருக்கிறார், பெறுமதி சரியா ஒன்றுமே பார்க்கல. பொருள் உரிய அளவுல வந்துட்டு அதுக்கு யாரு கொடுப்பனவு செய்தாலும் சரி, எவ்வளவு தொகையை கொடுப்பனவு செய்தாலும் சரி, அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனால் சொல்லப்பட்டதுபடி 50 ரீம் பேப்பர் என்றால் 50 ரீம் பேப்பர் சொன்ன காலத்துல சொன்ன தரத்துல சரியான முறையில வந்துட்டுது. அது சரியான முறையில உரிய பதிவேட்டுக்கு பதிவெடுக்கப்பட்டுட்டுது. எனவே இதுக்கு கொடுப்பனவு செய்யலாம் என்றதுதான் இவர் அனுமதி அளிக்கிறார். தொகையையோ ஆருக்கு கொடுப்பனவு செய்யப்படுதுன்றதோ இவர் பார்க்கல. அதை விளங்கி கொண்டீங்கன்னா தான் சரி. இல்லாட்டி தான் குழம்புறது. பேமெண்ட் அப்ரூவ் கொண்டு போய் பிறகு தொகையை சரிவாக்கும். தொகையை சரிவாக்கணும் இடமும் இல்லை. சரிதானே. பேமெண்ட் செய்யலாம் என்றுதான் சொல்றேன். எவ்வளவு பேமெண்ட் தீர்மானிக்க வேண்டியது அடுத்த கட்டம். அப்ப தொகையை ஆளை எல்லாம் முடிவெடுக்கிறத அத்தாட்சிப்படுத்த.
அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப உறுதிச்சீட்டுக்களை அத்தாட்சிப்படுத்துறதுக்கு அது சரியானது என்று சொல்லி அத்தாட்சிப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர். அப்ப இவருடைய பொறுப்புகள் என்றால் சரியா, இவருடைய பொறுப்பு மிக முக்கியமான இன்னொன்று. ஏனென்றால் இவர் தான் பதிவேடுகள் அதுகள் எல்லாத்தையும் வச்சுக்க போறார். வாக்கு பண பேரேடு போன போறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இவர் என்னத்தை பார்க்கணும் என்றால் உறுதிச்சீட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தொகை, அதாவது கோரிக்கை தொகை, அந்த தொகை வந்து ஒரு வாக்கு பணத்துக்கு சான்றிதழ் செய்யக்கூடியது. அதாவது ஒரு குறித்த தலைப்புக்குள்ள, நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள, கருத்திட்டத்துக்குள்ள, சில விடயத்துக்குள்ள அல்லது இனத்துக்குள்ள பொருத்தமான கணக்குகள்ல இருந்து பெறக்கூடியதா இருக்கு. நிதியமைச்சர் கையொப்பமிட்ட ஆணைச்சீட்டு நோக்கத்துக்கு அமைவானது. ஏனென்றால் ஆணைச்சீட்டுல அவர் நிபந்தனைகள் சொல்லியிருப்பார். இவ்வளவு ஒதுக்கீடு உங்களுக்கு தரப்படுகிறது, அதுக்கு என்னென்ன நிபந்தனைகளுக்கு அமைய செலவழிக்கணும்னு சொல்லிப்பார். எனவே அந்த ஒதுக்கீட்டுக்கு அமைய இருக்க வேணும். அடுத்தது வந்து ஆணைச்சீட்டு நிபந்தனைகளுக்கு இருக்க வேணும். சரிதானே? அவ வாக்குச்சீட்டு ஆணைச்சீட்டு நோக்கம். சரிதானே? வாக்கு பணம் ஆணைச்சீட்டு நோக்கம். வாக்கு பணம்ன்றது அந்த உரிய பகுதி. சரிதானே? செலவின பகுதி என்று நாங்க சொல்றோம் தானே, அதுக்குள்ள வரும். அப்ப அது எல்லாமே ஏற்கனவே பார்த்தபடியா பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு தலைப்புக்குள்ள, ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள, கருத்திட்டத்துக்குள்ள, செலவு விடயத்துக்குள்ள அது சரியாக பொருந்தக்கூடிய ஒன்று. அதுக்குள்ள கொடுப்பனவு செய்யக்கூடிய ஒன்று. அதே நேரம் நிதியமைச்சர் சொன்ன ஆணைச்சீட்டு நிபந்தனைகளுக்கு நோக்கங்களுக்கு உட்பட்டு இருக்குது என்றதை பார்க்க வேணும். அப்ப வாக்கு பணத்தை பார்க்கிறது. இரண்டாவது, குறித்த கொடுப்பனவு நடப்பு நிதியாண்டின் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து மேம்பட இல்லை. சரிதானே? அப்ப வாக்கு பணத்துக்கு சான்றிதழ் செய்யக்கூடியதா இருக்கணும். அடுத்தது அந்த வாக்கு பணத்துல ஒரு செலவு விடயம் என்றால் அந்த செலவு விடயத்துக்கு ஏற்பாடு செய்த தொகைக்குள்ள இருக்குது. அதை விட மாதிரி இல்லை. ஒரு வாக்கு பணம் சரியா இருக்குன்றது முதலாவது. சரிதானே? இப்ப காகிதாதி வேண்டினால் இங்க எங்களுக்கு தலைப்புக்குள்ள, நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள, கருத்திட்டத்துக்குள்ள ஒரு செலவு விடயம், வளங்கள் செலவுகள் என்று இருக்குது. அதுக்கு சான்றிதழ் செய்யக்கூடியதா இருக்குது. ஆனா அடுத்த பார்க்கணும் என்றால் அந்த வளங்கள் செலவுகளுக்குள்ள அந்த நிதி ஏற்பாட்டை மீறாம இருக்கு. அப்ப குறித்த நிதிய ஆண்டுக்குள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையை விட அது மேம்பட இல்லை. பொருத்தமான கணக்கின் கீழ ஒதுக்கீட்டு பேரட்ல பதிவு செய்யப்பட்டது. சரிதானே? அப்ப வாக்கு பண பேரேடுல பதிவு செய்யப்பட்டது. ஒதுக்கீட்டு பேரேடு, வாக்கு பண பேரேடு, அப்ப அதுல பதிவு செய்யப்பட்டது என்றதை உறுதிப்படுத்துறது. அப்ப வாக்கு பண பேரேட்ட அதுக்கு பொறுப்பான அலுவலர் அவர் வந்து அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர். அப்ப மூன்றாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சரிதானே? அப்ப இது வந்து ஏற்பாட்டை பற்றி சொல்லுது, அல்லது வாக்கு பண பேரேடு என்று ஞாபகம் வச்சிருந்தா சரி. என்ன சொல்ல வச்சு இந்த ரெண்டாவது விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கலாம்ன்றதை நீங்க அதை வடிவா விளங்கி கொண்ட பிறகு ஒரு சொல்ல ரெண்டு சொல்ல கண்டுபிடிங்க. அப்ப அதைத்தான் குறிச்சு வச்சிருங்க. அப்ப அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்னா முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது ஒவ்வொரு சொல்லல. அப்ப அதான் நான் சொன்னேன், ஒரு சின்ன பேப்பர்களோட போனீங்கன்னாலும் சரி எக்ஸாம் எல்லாத்தையும் திருப்பி நினைவூட்டி கொள்ளலாம். ஆனா அதை இப்ப இருந்தே தயாரிக்க வேணும். ஒரு கிழமைக்குள்ள ஒண்ணுமே தயாரிக்கலாது. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா உறுதிச்சீட்டுல காணப்படுற பணம் பெறுவோர், அப்ப யாருக்கு கொடுப்பனவு செய்யப்பட வேணும் என்று இருக்குதோ அவர் வந்து அந்த கொடுப்பனவை பெறுறதுக்கு தகுதியானவர். அவருக்கு தான் அந்த கொடுப்பனவு கொடுக்கணும். இப்ப 50 பேப்பர் வந்துட்டு அதுக்கு கொடுப்பனவு செய்யலாம் என்றுதான் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கப்பட்டிருக்குது, அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 50 பேப்பர் நாங்கள் யார்கிட்ட கொள்வனவு செய்தோமோ, யாருக்கு அந்த கொள்வனவு கட்டளையை கொடுத்தோமோ, அல்லது யார் எங்களுடைய பெருக நடைமுறையின்படி விலைமனுவை சமர்ப்பிச்சு பெருக தீர்மானத்தின்படி தெரிவு செய்யப்பட்டாரோ அவர் தான் அந்த உறுதிச்சீட்டையை சமர்ப்பிக்கிறார். அப்ப அவருக்கு கொடுக்கலாம், அவர் சரியான ஆள் என்றதை முடிவெடுக்கணும். அதே நேரம் தொகை சரியான. அப்ப இது என்ன? பெறுபவர், தொகை, இந்த ரெண்டையும் பார்க்கணும். சரிதானே? அப்ப பெறுபவர் சரியானவர், தொகை சரியானது. அப்ப பெறுபவர், தொகை, இது ரெண்டையும் பார்க்க வேண்டியது இவருடைய இன்னொரு பொறுப்பு. அப்ப இவர் தான் தொகையை பார்க்கிறார். அப்ப சில நேரம் என்ன எங்களுக்கு தெரியும், கேள்வியில கேள்வி கோரல்ல அதுல சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ரீம் பேப்பர் வந்து 450 ரூபா என்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 480 ரூபாய்க்கு பில் தந்திருக்கு, தவறுதலாக கொடுப்பனம் செய்யப்பட்டதுனால இவருக்கு பதில் சொல்லுவாங்க. இவர் தான் தொகையை பார்க்கிறார். அல்லது தவறான ஆளுக்கு கொடுப்பனவு செய்யப்பட்டது என்றால் இவர் தான் பதில் சொல்லணும். ஏனென்றால் யாருக்கு கொடுப்பனவு என்றதை இவர் தான் முடிவெடுக்கிறார். அப்ப உறுதிச்சீட்டுல குறிப்பிடப்பட்ட பேர் சரியா, தொகை சரியான்றதுக்கு இவர் பொறுப்பு. அடுத்தது 4வது பார்த்தோம் என்றால் உறுதிச்சீட்டுல தன்னுடைய சொந்த அறிவிலிருந்து அல்லது அதிகாரப்படி அளிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள், கூற்றுக்கள், கட்டளையிலிருந்து அனுமதி அளித்தலும் அங்கீகாரம் அளித்தலும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
சரிதானே? அப்ப இவர் கொடுப்பனவு செய்ய போறார். அப்ப இவர் தான் அத்தாட்சிப்படுத்துறார். அதாவது அத்தாட்சிப்படுத்தல்ன்றது உறுதிச்சீட்டுன்ற செம்மையான தன்மைக்கு இவர் தான் பொறுப்பு. எனவே அதுல இருக்கிற இவருக்கு முன்னுக்கு இருக்கிற 2 அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று அதிகாரம் 2 அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று அனுமதி அளித்தல், அடுத்தது அங்கீகாரம் அளித்தல். அப்ப அந்த 2ம் சரியான உரியவர்களால செய்யப்பட்டிருக்குது என்றத உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அது தன்னுடைய சொந்த அறிவில இருந்து அதாவது ரைட் இவர் கையெழுத்து வச்சுக்கார், அவர் தான் அனுமதி அளிக்கிறவர், இவர் கையெழுத்து வச்சுக்கார், இவர் தான் அங்கீகாரம் அளிக்கிறவர் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லது சில நேரம் கொடுப்பனவுகள் வந்து எங்கேயோ ஒரு திணைக்களத்துல இன்னொரு திணைக்களத்துல மேற்கொள்ளப்படலாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அவருக்கு கிடைக்கிற சான்றுகள்ல இருந்து ஆவணங்கள்ல இருந்து அது சரியான ஆக்கள் கையெழுத்து வச்சிருக்கிறோம், அவையில் உண்மையா அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆக்கள், அவை வைக்கக்கூடிய ஆக்கள் என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அனுமதியையும் அங்கீகாரத்தையும் பார்க்க வேண்டியது வெட்ட பொறுப்பு. முதல் 2ஐயும் பார்க்க வேணும். சரிதானே? அனுமதி, அங்கீகாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா மீள் கொடுப்பனவு செய்யப்படாத வகையில பதிவுகள் மேற்கொள்றது. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இப்ப ஒரு ஆளுக்கு ஓவர் டைம் கொடுக்குறோன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு ஒரு பக்கத்தை திறந்து அதுல மேலதிக நேர கொடுப்பனவுல பதிவு செய்து கொண்டு வர்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் அவர் மார்ச் எடுத்துட்டார், ஏப்ரல் எடுத்துட்டார், அப்ப இப்ப மேக்கு போடுறாரு, ஓகே. திருப்பி சில நேரம் அவர் தவறுதலாவோ அல்லது வேணுமெண்டோ மார்ச்சை போடுவார் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் மார்ச் அவர் எடுத்துட்டாரு. நாங்கள் எல்லா தொகைகளையும் உண்டாவே பதிவு செய்து கொண்டு எங்கேயாவது வச்சிருந்தோம்னா அந்த மீள் கொடுப்பனவை எங்களால உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. சரிதானே? அப்ப மீள் கொடுப்பனவுன்றது நாங்கள் மீள் கொடுப்பனவு செய்யப்படாத வகையில இது ஒரு பதிவுல வச்சிருக்க வேணும். அப்ப மீள் கொடுப்பனவு செய்யப்பட இல்லை என்றதை உறுதிப்படுத்திக் கொள்றது இவருடைய பொறுப்பு. அப்ப மீள் கொடுப்பனவு அது இவற்ற பொறுப்பு. அப்ப 2ஆம் முறை ஒரு கொடுப்பனவு ஒன்று வழங்கப்பட்டுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அலுவலர் இவர். தேவையான அத்தாட்சி பத்திரங்கள் உறுதிச்சீட்டோட இணைக்கப்பட்டிருக்குது. சரிதானே? அது சிட்டைகளா இருக்கலாம், என்னென்ன தேவையான அத்தாட்சி பத்திரங்கள் உறுதிச்சீட்டுல இணைக்கப்பட்டிருக்குது. அல்லது அந்த உறுதிச்சீட்டுல அந்த அத்தாட்சி பத்திரங்கள் காணப்படுற கோப்புண்ட விவரம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஃபைல்ல இருக்கிற விவரங்களை குறிப்பிட்டால் போதுமானது. இப்ப சில நேரங்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒரு பெருக நடைமுறையில பெருக தீர்மானம்ன்றது நியாயமான பக்கங்கள்ல இருக்கிறதா இருக்கலாம். ஒரு பாரிய கருத்திட்டங்கள் அப்படியானதுல பொறுத்த வரைக்கும். ஆனால் அதனுடைய ஒவ்வொரு பகுதி கொடுப்பனவுக்கும் அவலத்தையும் நாங்கள் நல்ல பிரதி எடுத்து வவுச்சரோடு இணைக்க வேணும் என்ற தேவை கண்டிப்பா இல்லை. ஏனென்றால் அப்படியே ஃபார்ல சொல்லப்படவில்லை. நாங்கள் இலகுக்காக செய்கிறோம். ஆனால் அது சிக்கனம் இல்லை, நியாயமான செலவுகள் ஏற்படுது. அதே மாதிரி சில நேரங்களில் டிராவலிங் கிளைம் அதெல்லாம் போடல நாங்கள் என்ன செய்யறோம், அட்வான்ஸ் ப்ரோக்ராம் டைரி எல்லாம் போட்டு அடிச்சு டீவியேஷன் அது எல்லாமே ஒரு கோவையில இருக்குது. அப்ப கோவையில இருக்குமா இருந்தால் கணக்காய்வுக்கு சரியான முறையில எங்க இருக்குன்னு நாங்கள் வழங்கக்கூடிய வகையில தகவல்கள் உறுதிச்சீட்டுல இருக்க வேணும். அப்ப 2ல ஒன்று இருக்க வேணும். ஒன்றில் இணைக்கப்பட வேணும் அல்லது அது எங்க இருக்குது என்ற விவரம் உறுதிச்சீட்டுல காணப்பட வேணும். அப்ப கணக்காய்வுக்கு தெளிவாக அந்த விவரங்கள் எங்க இருக்குது என்றதை காட்டப்படக்கூடிய மாதிரி இருக்க வேணும். எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல பிரதி எடுத்து இணைக்க வேணும் என்ற ஒரு கட்டாய தேவைப்பாடு இல்லை. அது வந்து உண்மையிலேயே அது வீண் விரயமான செலவாகும் சில நேரம் இருக்கக்கூடும். அப்ப அத்தாட்சி பத்திரங்கள், அத்தாட்சி என்று ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி, என்ன உறுதிச்சீட்டுல அல்லது இணைப்பு என்று ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி, அதான் சொன்ன என்ன சொல்லு என்றதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க. அப்ப அது அவருடைய ஒரு பொறுப்பு. தேவையான இணைப்புகள் எல்லாம் இருக்குது. அடுத்தது பொருத்தமான அனைத்து கழிப்பனவுகளும் மேற்கொள்ளப்படுது. அதாவது அதுல இருந்து அறவிட வேண்டிய சகலதும் அறவிடப்படுது. தாமத கட்டணம் இருந்தால் அது அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. இரண்டால் ஒப்பந்தத்தில் இருக்கும். இவ்வளவு தாமதிச்சால் இவ்வளவு வீதம் தண்டமா கட்டணும், அதெல்லாம் அறவிடணும். அல்லது முற்பணங்கள் வழங்கியிருந்தார். சரிதானே? அப்ப முற்பணங்களா இருக்கலாம், உதவு தொகைகளா இருக்கலாம், மேலதிக கட்டணம் அதாவது மிகை அறவீடு சர்ச்சார்ஜ்னு பார்த்து நாங்கள் ஒருவர்கிட்ட இருந்து அறவிட வேண்டிய தொகை தானே தீர்மானிக்கப்பட்ட தொகை தானே மேலதிக கட்டணம். எனவே அவ்வாறான மேலதிக கட்டணங்கள் அல்லது கழிவுகள் அவர் தரைக்குள்ள தருவார், இத்தனை டிஸ்கவுண்ட் இருக்குண்டு. அப்ப அந்த கழிவு சரியான முறையில கழிக்கப்பட்டு தான் கொடுப்பனவு செய்யப்படுதுன்னு சொல்லி. அப்ப பிற பொறுப்புகள் அவர் ஏதாவது எங்களுக்கு தர வேண்டிய இருந்தால் எல்லாமே எல்லா கழிப்பனவுகளும் முறையாக அறவிடப்படுதுன்றதுக்கு பொறுப்பு. சரிதானே? அப்ப கழிப்பனவுகள். அடுத்தது குறித்த உறுதிச்சீட்டு செம்மையானதாகவும் சகல விவரங்களும் பூர்த்தி செய்யப்பட்டும் இருக்குது. அப்ப உறுதிச்சீட்டு முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது, எந்த விதமான தவறும் இல்லாம முழுமையாக. எங்கேயாவது ஒண்ணுமே நாங்கள் உறுதிச்சீட்டுல அவ்வளவு அச்சிடப்பட்டிருக்கிறது எல்லாம் ஒரு படிவத்தை தீர்மானிக்கல அப்படித்தான் அச்சிடப்பட்டிருக்கிறது எல்லாமே தேவையான. அப்ப சகலதும் சரியான முறையில இருக்குது என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு. அப்ப உறுதிச்சீட்டுல குறைபாடுகள் காணப்பட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சகல விவரமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப செம்ம
சரிதானே. அடுத்தது அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறால் அந்த திணைக்களத்துக்கு ஏற்ற வகையில தங்களுடைய ஆற்றல் தீர்ப்பு, அதாவது தங்களுடைய சுய தற்துணிவு அதை பயன்படுத்த வேணும். சில நேரங்கள்ல அந்த உறுதிச்சீட்டுக்களை அத்தாட்சிப்படுத்துறதுல அத்தாட்சிப்படுத்துற கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டு அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு கொடுப்பனவு செய்யலாம் என்று சொல்லி அங்கீகாரம் அளிக்கப்பட்டு தான் இவர்கிட்ட வந்திருக்குது. எனவே அதை கொடுப்பனவு செய்யறதுல ஏதேனும் ஐயப்பாடுகள் இவருக்கு இருந்தால் அல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தரம் தொடர்பான ஏதேனும் அதிருப்தி இருந்தால், சரி அது சிக்கனம் இல்லை என்று கருதினால், ஏதாவது அவருக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தால் கணக்கீட்டு அலுவலருக்கு அதை தெரியப்படுத்தி அவருடைய குறிப்பான அந்த அந்த விடயம் தொடர்பான அவருடைய பணிபுரிய பெற்று செயற்படுறதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்கு. சரிதானே. அப்ப அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது, அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்குது என்றதுக்காக இவர் சர்டிபிகேஷன் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இவருக்கு இரண்டால் அவையவைன்ற பொறுப்பு அது. ஆனால் அதுல இவருக்கு ஏதாவது ஐயவுறவு இருக்குமா இருந்தால், ஐயப்பாடு இருக்குமா இருந்தால் அது சம்பந்தமாக கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தி அவருடைய கட்டளையை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை இவருக்கு இருக்குது. சரிதானே. அப்ப இது அவருடைய பொறுப்பு இல்லை, அது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அது ஏதாவது ஐயவுறவு இல்லாமல் அவர் கொடுப்பனவு செய்ய வேணும் என்றுதான் பொறுப்பாக இருக்கும். அப்ப அத்தாட்சிப்படுத்தும் அலுவலருடைய பொறுப்புகள்ன்றது இதுதான். அப்ப இது கொஞ்சம் கூட இருக்குது, அத்தாட்சிப்படுத்தும் அலுவலருடைய பொறுப்புகள். அப்ப இதை நீங்க குறிச்சு வச்சு அதை ஞாபகத்துல வச்சிருங்க. ஏற்கனவே எஃப்ஆர்ல இருக்கிறத விட கொஞ்சம் சிறிய குறிப்புகளா இதுல தந்திருக்கு. நீங்கள் அதை விட இன்னும் சிறிய குறிப்புகளை எடுத்து ஞாபகத்துல வச்சிருக்கிறது ஈஸி. அடுத்தது கொடுப்பனவு செய்தல். அப்ப கொடுப்பனவு செய்யறல் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ள உறுதிச்சீட்டுல உள்ள கொடுப்பனவை அதாவது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறகு தானே கொடுப்பனவு வருது. அப்ப அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ள உறுதிச்சீட்டுல உள்ள கொடுப்பனவை செய்யறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அலுவலர். சரிதானே. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுல குறிப்பிடப்பட்டுள்ள தொகை என்ற தொகை யாரால சரிபார்க்கப்பட்டது? அத்தாட்சிப்படுத்தும் அலுவலரால. அப்ப இவர் தொகையை சரிபார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அதுல இருக்கிற தொகைக்கு கொடுப்பனவு செய்யறதானே வேற்ற வேலை. அப்ப தொகை சரியானதான்னு பாக்குறது கொடுப்பனவு அலுவலர்கிட்ட வேலை இல்லை. ஆனால் உறுதிச்சீட்டுல இருக்கிற தொகையை விட வேறு தொகையை கொடுப்பனவு செய்தால் தான் அவருடைய தவறா இருக்கும். எனவே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுல இருக்கிற கொடுப்பனவை செய்யறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் தான் கொடுப்பனவு அலுவலர் என்று நாங்க சொல்லுவோம். சரிதானே. அப்ப கொடுப்பனவு அலுவலர்கிட்ட பொறுப்புகள், ஒவ்வொரு உறுதிச்சீட்டும் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு ஆளால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இவரும் தனக்கு முன்னுக்குள்ளதை பார்க்கணும். ஆக அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பார்க்கிறார். சரி, அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் அனுமதியை பார்க்கிறார், அனுமதியையும் பார்க்கிறார், சரிதானே, பேமெண்ட் ஆப்டையும் பார்க்கிறார், சரி அத்தாட்சிப்படுத்தலையும் பார்க்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அனுமதி அளிக்கிற அலுவலர் உரிய அதிகாரம் இருக்கான்னு பார்க்கிறார். அடுத்த அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் அனுமதி இருக்கான்னு பார்க்கிறார். சரிதானே. அடுத்தது சான்றுபடுத்துற அலுவலர் அல்லது உறுதிப்படுத்துற அலுவலர் சர்டிபிகேஷன் செய்யற அலுவலர் முன்னே ரெண்டையும் பார்க்கிறார். ஆனா கொடுப்பனவு அலுவலரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணி அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க. ஏன்னா அவர் தொகையை தானே கொடுப்பனவு செய்ய போறார். அப்ப தொகையும் ஆளும் தான் இவருக்கு அங்க முக்கியமானது கொடுப்பனவு செய்யற அலுவலருக்கு. அப்ப உரியவருக்கு காசோல மூலமான கொடுப்பவனா உரியவருக்கு காசோல் எழுதவனும் அந்த தொகைக்கு எழுதவனும். எனவே உரிய ஆளால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கவனும். அப்ப அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுக்கு தானே இவர் கொடுப்பனவு செய்யலாம். எனவே உரிய அதிகாரம் பெற்ற ஒரு ஆளால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது என்றதை இவர் பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே. அங்கீகாரத்தையோ அனுமதியையோ பார்க்க வேண்டிய தேவை இல்லாததான் சொல்ல வேணும். அடுத்த பாத்தீங்கன்னா அத்தாட்சிப்படுத்தின அலுவலர்கிட்ட இருந்து வந்த பிறகு அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா அல்லது தவறாக எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்குதா என்றதுக்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அவர் அத்தாட்சிப்படுத்தினபடி அப்படியே வந்திருக்குது இந்த உறுதிச்சீட்டு. ஏனென்றால் அவர் 500 ரூபாய்க்கு அத்தாட்சிப்படுத்த இன்னொரு சைபரை போட்டு 5000 ரூபாய் ஒரு இடைச்செருகள் செய்திருக்கிற மாதிரி இருந்தால், அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் இவர் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலரோட அவரோட கலந்துரையாடி அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். எனவே அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கிட்ட இருந்து வந்த பிறகு அதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்பட இல்லை என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே. அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரெண்டையும் பார்க்கிற அதே நேரம் கொடுப்பனவு செய்யறதுக்கு முன்னர் தன்னுடைய விசேட அறிவுக்குட்பட்ட விடயங்கள் யாவும் கணக்கெடுக்கப்படுகிறது. அப்ப அவர்
தகுதியானவருக்கு தான் அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கும். அப்ப தனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லா விடயமும் சரியா இருக்குது, கொடுப்பனவு செய்யலாம் என்றதை பார்க்க வேணும். அடுத்தது ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் முறையான பற்றுச்சீட்டு பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப எந்த ஒரு கொடுப்பனவு செய்தாலும் அதுக்குரிய பற்றுச்சீட்டு எங்களுக்கு தெரியும். உறுதிச்சீட்டுல பின்னுக்கு கையொப்பம் இட்டுக் கொள்றது பெற்றதுக்காக. ஆனால் அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு தெரியும் நடைமுறையில அது கையொப்பம் பெற்றுக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் காசோலை மூலமான கொடுப்பனவுகளை செய்யல, அல்லது காசு மூலமான கொடுப்பனவுகளை செய்யல, அதுக்குரிய ஆதாரம் இருக்கு. அவருக்கு காசோலை அவருக்கு விநியோகிக்கப்பட்டதுக்கு இருக்குது. அவ காசோலை கிடைக்கப்பட்டால் அவர்கிட்ட இருந்து அதுக்குரிய பற்றுச்சீட்டை பெற்று இணைச்சுக்கொள்ள வேணும். இன்னைக்கு இருக்கிற கையெழுத்து மட்டும் போதுமானது என்று நாங்கள் சொல்லலாது. அப்ப தேவையான பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றது அவருடைய பொறுப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் கொடுப்பனவு செய்யறார். ஒன்றில் காசாகவோ காசோலையாகவோ கொடுப்பனவு செய்யறார். எனவே கொடுப்பனவு செய்வதற்கான பற்றுச்சீட்டை அவர் பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப முறையான பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்றது, அதை உறுதிச்சீட்டோடு இணைக்கிறது அவருடைய பொறுப்பு. பணம் பெறுவோருடைய ஆளடையாளத்தை பார்க்கிறது. உறுதிச்சீட்டுல இருக்கும் என்ன, இன்னாருக்கு கொடுப்பனவு செய்யணும்னு இருக்கும். அப்ப அந்த ஆள் அவருக்கு அந்த ஆள் சரியா இல்லையா புலியா இருக்காண்டு எல்லாம் பார்க்க வேண்டியது அத்தாட்சிப்படுத்தும் மேல. ஏன்னா அவர் தானே உரியவருக்கு கொடுப்பனவு செய்யப்படுதா, நபர் சரியாண்டு பார்த்தவர். அப்ப ஆனால் அவர்கிட்ட கொடுப்பனவை கொடுக்கல, அவருக்குத்தான் கொடுக்கிறோமாண்ட ஆளடையாளத்தை பரிசீலிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. அப்ப ஒருவருடைய பேருக்கு காசோலை எழுதப்பட்டால் அந்த காசோலையை அந்த உரிய நபர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோமா, வந்து எடுக்கிற நபர் அந்த நபர் தானா. காசோலை எழுதின பேர் சரியா இருக்கலாம், ஆனால் வேறொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுட்டோம்னா, அல்லது காசு மூலமான கொடுப்பனவன்ற வேறொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டோம்னா, அப்ப அதை உறுதிப்படுத்த வேண்டியது இவருடைய பொறுப்பா இருக்கும். சரிதானே. அப்ப தவறான ஆளுக்காக உறுதிச்சீட்டு தயாரிக்கப்பட்டிருந்தால் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் பொறுப்பு. ஆனால் அவருக்கு காசோலை தயாரிச்சுட்டு அதை தவறான இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தால் இவர் தான் பொறுப்பு. சரிதானே. அதை பார்த்துக்கணும். என்ன சரி, இவர் தானே பணமோ காசோலையோ கொடுக்கிறவர், கொடுப்பனவு செய்யறவர். அப்ப இவர் வந்து ஆளடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப பற்றுச்சீட்டு ஆளடையாளம். ரைட்டா. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காசோலை அல்லது வங்கி கட்டளை அல்லது காசு கட்டளை மூலமான கொடுப்பனவா இருந்தால், அதாவது வங்கியினூடாக கொடுப்பனவு செய்யறதா இருந்தால், அப்ப அந்த காசோலையில காணப்படுற பேரும் அதுல இருக்கிற விவரங்களும் சரியா, அப்ப நிறுவனத்தில் இருந்த நிறுவனம் ஏதோ அதுல இருக்கிற விவரங்கள் உறுதிச்சீட்டில் உள்ளதோட ஒத்து போகுது. சரிதானே. அப்ப காசோலை என்றால் பெயர் சரியா இருக்க வேணும், தொகை சரியா இருக்க வேணும். அப்ப உறுதிச்சீட்டுல இருக்கிற விவரத்தோட தான் காசோலை என்ற விவரம் சரியா இருக்கு. அப்ப காசோலையில கையொப்பமிட முதல் உறுதிச்சீட்டுல இருக்கிற விவரங்களோட அது எல்லாமே சரியா இருக்குன்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். காசோலை மூலமான கொடுப்பனவா இருந்தா, காசோலை வங்கி கட்டளை காசு கட்டளை எல்லாம் ஒத்த தன்மையானதுதான், எல்லாமே தயாரிக்கப்படுறது. அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அப்ப காசோலை மூலமான கொடுப்பனவு என்றால் என்னத்தை பார்க்க வேணும், உறுதிச்சீட்டுல இருக்கிற விவரம் தான் காசோலையில இருக்கிறத பார்த்துக்கொள்ள வேணும். உறுதிச்சீட்டில் உள்ள தொகை செலுத்தப்பட்ட உடனே அதுல செலுத்தப்பட்டது என பொறிக்கப்பட்டு ஒப்பமிட வேணும். அப்ப உறுதிச்சீட்டுல கட்டாயம் பெய்டு அடிச்சு செலுத்தப்பட்டது அடிச்சு அதுல முதல் ஒப்பமிட வேணும். ஏனென்றால் அந்த உறுதிச்சீட்டுக்கு மீள கொடுப்பனவு செய்யாம இருக்கிறதுக்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்டது. ஆனா நாங்க பெய்டு அடிக்காம இருந்தா சில நேரம் அந்த உறுதிச்சீட்டு சுட்டி கொண்டு வந்து திருப்பி பார்த்தால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டு இருக்குன்னு திருப்பி கொடுப்பனவு செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். எனவே உறுதிச்சீட்டுல பெய்டு அடிக்க வேணும். நீங்க அங்கால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எஃப்ஆர்ல கொடுப்பனவுகள் தொடர்பாக 5வது அத்தியாயம் நினைக்கிறேன். அப்ப அந்த 5வது அத்தியாயத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா உறுதிச்சீட்டுல பெய்டு அடிச்சு ஒப்பமிட வேணும்னு இஞ்சி இருக்குது இவற்றை பொறுப்பு. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் அதிண்ட சகல இணைப்புகள்லையும் பெய்டு அடிக்கணும். சரிதானே. அதுல ஒப்பமிடணும் அங்க சொல்லப்படல, எல்லாத்துலயும் பெய்டு. ஏனென்றால் ஒரு சிட்டையை திருப்பி கலட்டி திருப்பி இன்னொரு உறுதிச்சீட்டோட வரக்கூடாது. அப்ப ஒரு கொடுப்பனவு செய்யப்பட்டால் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற சகல இணைப்புகள்லையும் பெய்டு செலுத்தப்பட்டது பொறிக்கப்பட வேணும். அது கொடுப்பனவு அலுவலர்கிட்ட பொறுப்பு. சரிதானே. ஆனால் இங்க நாங்கள் சொல்லிக்கல, இவற்றை கடமையில்னு சொல்லிக்கல, இவர் உறுதிச்சீட்டுல பொறிச்சு முதல் ஒப்பம் இட வேணும். அடுத்தது ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாக அதுக்கண்ட விதிக்கப்பட்ட பதிவுகள்ல குறிக்கப்பட்டு முறையாக கணக்கு வைக்கப்படுது. அப்ப உரிய பதிவேடுகளை பண்றது, அப்ப சரியான முறையில கணக்கு வைக்கிறது, கொடுப்பனவுக்குரிய கணக்கு. அப்ப கணக்கு வைக்கிறது இவருடைய பொறுப்பு. அதெல்லாம் மற்ற மேலதிக விரிவான சொற்கள். ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாகவும் அதுக்கண்டு இரு விதிக்கப்பட்டிருக்கிற பதிவேடுகள்லையும் குறிக்கப்பட்டு முறையாக கணக்கு வைக்கப்படுகிறது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்றது. அடுத்தது இவர் கொடுப்பனவு அலுவலர் என்ற ரீதியில பணம் என்றது பணமா இருக்கலாம், காசோலையா இருக்கலாம், என்னவாம் இருக்கலாம். அப்ப பணத்துக்கான பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யறது.
சரிதானே? என்னடா பணத்தை தானே வச்சிருக்க போறாரு, என்ன கொடுப்பனவு செய்யறதுக்காக பணமோ காசோலையோ வச்சிருக்கோம். அப்ப அதுண்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யறது. அப்ப பாதுகாப்பு அதுவும் இவருடைய ஒரு பொறுப்பு. பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாள் கடமை முடிவுலையும் கையிருப்பு மீதிய புத்தக மீதியோட சரி பார்க்கிறது. அப்ப கையில இவர்கிட்ட உண்மையா இருக்கிற காசையும் காசு புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு கொடுப்பனவும் அதுல பதிவு செய்து தான் கொடுக்கப்படும். எனவே அதுண்ட மீதியையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டையுமே சரி பார்க்க வேணும். அப்ப கையிருப்பு மீதிய உண்மையான கையிருப்பு மீதிய காசட்டு மீதியோட காசு புத்தக மீதியோட சரி பார்க்கிறது, ஒத்து போறதுன்றதை உறுதிப்படுத்திக் கொள்றது. அது கொடுப்பன வேலையிட்ட பொறுப்பு. காசோல மூலமான கொடுப்பனவா இருந்தால் ஏற்கனவே பார்த்தாங்க காசோல மூலமான கொடுப்பனவனால் அதுல இருக்கிற தகவலும் உறுதிச்சீட்டுல இருக்கிற தகவலும் சரியா இருக்க வேணும். அதே நேரம் காசோல மூலம் கொடுப்பனவு செய்யல கொடுப்பனவுக்கு போதுமான வங்கி மீதி இருக்கு. இதுக்காகத்தான் காசு ஏடு பண்ணப்படுறது. அப்ப காசு ஏடு பண்ணப்படுவது என்ற நோக்கம். அப்ப பாத்தீங்கன்னா வாக்கு பணப்பேர் எடுப்புன்றது அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர், காசு ஏடு பண்றது கொடுப்பனவு செய்யும் அலுவலர். அப்ப காசு ஏடு பேணப்படுவதனுடைய நோக்கம் வங்கியில இருக்கிற மீதியை மிஞ்சி காசோல எழுதாம இருக்கிறதுக்காக. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுதுற காசோலையில் பேலன்ஸ் பண்ணி எவ்வளவு மீதி இருக்குன்னு. அப்ப வங்கியில இருக்கிற மீதி எங்களுக்கு எப்பயும் தெரியும். அந்த மீதியை மிஞ்சி நாங்கள் எழுத இயலாது. எப்பயும் அரச கணக்குகள்ல மேலதிக பற்று தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய எக்ஸாமுக்கான ஒரு வினா சரிதானே? மேலதிக பற்று இல்ல. மேலதிக பற்றுன்றது என்ன? இப்ப சில நேரம் தனியா இருக்கு, வங்கிகளால் அனுமதிக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேலதிக பற்று போகலாம். ஒரு பேலன்ஸ் இல்லாமலும் 5 லட்சம் வரைக்கும் போகலாம். அதுக்கு வங்கி வட்டியாரவிடும், அது வேற. ஆனால் அரச கணக்குகள்ல மேலதிக பற்று என்றது அனுமதிக்கப்பட இல்லை. அப்ப வங்கியில பணம் இருந்தா மட்டும்தான் காசு எழுதலாம். அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் காசு புத்தகம் பண்றோம். நாங்கள் அது கொடுப்பன வேலையிட்ட பொறுப்பு. அப்ப எத்தனை காசு புத்தகம் பண்ண வேணும் என்றால் எத்தனை வங்கி கணக்குகள் இருக்கோ அத்தனை. ஒரு வங்கி கணக்குக்கு ஒரு காசு புத்தகம் சரிதானே? அப்ப ஒரு வங்கி கணக்குக்கு ஒரு காசு புத்தகம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மாத முடிவுல நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் காசட்டு மீதிய இந்த காசு புத்தக மீதிய காசட்டு மீதிய வங்கி மீதியோட இணக்கம் செய்ய வேணும். அதுதான் வங்கி கணக்கிணக்க கூற்று என்று சொல்றாங்க. அப்ப வங்கியில பணம் இல்லாமல் நாங்கள் அப்ப எங்கிட்ட பொறுப்பு காசோல மூலமான கொடுப்பனவு என்றால் கொடுப்பனவுக்கு போதுமான வங்கி மீதி. அப்ப வங்கி மீதியை உறுதிப்படுத்துறது. காசோலையின் இலக்கம் உறுதிச்சீட்டுல குறிப்பிடப்படுறது, அது அவற்றை பொறுப்பு. அப்ப கண்டிப்பாக உறுதிச்சீட்டுல காசோலை இலக்கம் குறிப்பிடப்பட வேண்டும். எந்த காசோலை மூலம் இந்த உறுதிச்சீட்டுக்குரிய கொடுப்பனவு செய்யப்பட்டது. குறித்த மீதி காலத்துக்கு காலம் வங்கி கூட்டுடன் ஒப்பிட்டு இணக்கம் செய்யப்படுகிறது. அப்ப வங்கி கணக்கிணக்க கூற்ற செய்ய வேண்டியதும் இவற்றை பொறுப்பு. இதுதான் கொடுப்பனவு வேலையிட்ட பொறுப்புகள் சரிதானே? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு A4 ரீம் 50 வந்து என்றால் அந்த 50 வேண்டதுக்கு முன்னுக்கே அனுமதியை பெற்றுக்கொள்றது அனுமதி அளிக்கிறது. அப்ப அவர் என்னென்ன செய்ய வேணும்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ரீம் 50 ரீம் பேப்பர் எங்களுக்கு அலுவலகத்துக்கு வந்த பிறகு உறுதிச்சீட்டு கொடுப்பனவுக்காக சமர்ப்பிக்கப்படையில அந்த 50 ரீம் வந்துட்டுது, ஆனபடியால் சரியான முறையில வந்துட்டுது, ஆனபடியால் அதுக்கு கொடுப்பனவு செய்யலாம் என்று அனுமதி அளிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றதுதான் அங்கீகாரம் அளித்தல் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிறகு யாருக்கு கொடுப்பனவு கொடுக்க வேணும், எவ்வளவு தொகை கொடுக்க வேணும், அதுக்கு தேவையான சகல ஆவணங்களும் இருக்குது, உறுதிச்சீட்டு செம்மையா இருக்கு, இது சரியானது என்று உறுதிப்படுத்துறது தான் அத்தாட்சிப்படுத்தல். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறகு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுல யாருக்கு கொடுக்கணும் இருக்கோ, எவ்வளவு தொகை கொடுக்கணும் இருக்கோ அதை உரியவருக்கு கொடுக்கிறது தான் கொடுப்பனவு செய்தல். அப்ப ஒவ்வொரு இந்த நாளும் அந்த வகையில வரும். அப்ப அவையவைக்கு இருக்கிற கடமைகள் அதை நீங்க பாத்தீங்கன்னா சரி சரிதானே? அப்ப இதனாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இந்த கொடுப்பனவு செய்யும் அலுவலருடைய பொறுப்புகள் நாங்கள் இதை விளங்கி கொண்டால் இதுல ஒரு சின்ன சிக்கலான ஒரு விடயம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதித்தல். சரியா? ஏற்கனவே அனுமதித்தல் என்று ஒன்று பார்த்துட்டோம். அந்த அனுமதித்தல் என்று நாங்க சும்மா சொல்லிக்கல ஒரு வேலைக்கோ வளங்களுக்கோ பொருட்களுக்கோ அதை செய்யறதுக்கு முதல் அனுமதிக்கிறது சரிதானே? அதுதான் அனுமதி அளித்தல், ஓதரைசேஷன். அப்ப அந்த அனுமதி அளித்தல் சம்பந்தமா நாங்கள் பார்த்துட்டோம். அந்த நேரத்துல அனுமதி அளிக்கல வேலை ஒன்றுமே ஆரம்பிக்கல, அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். வேலை முடிஞ்ச பிறகுதான் உறுதிச்சீட்டு வரும்.
அப்ப இங்க என்ன சொல்லப்படுது என்றால் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதித்தல். சரிதான். அப்ப உறுதிச்சீட்டு வந்த பிறகு ஏற்கனவே அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது, சான்றுபடுத்தப்பட்டிருக்குது. சரிதானே. அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்குது, அத்தாட்சிப்படுத்தல் அல்லது சான்றுபடுத்தப்பட்டிருக்குது. சான்று உறுதி செய்தல், அத்தாட்சிப்படுத்துதல் எல்லாமே சர்டிபிகேஷன். சரிதானே. அப்ப அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்குது உறுதிச்சீட்டுல. அடுத்தது சான்று உறுதி செய்யப்பட்டிருக்குது அல்லது அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுலதான் நாங்கள் கொடுப்பனவை செய்யறோம். அப்ப இது ரெண்டும் வந்த பிறகு கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதித்தல் என்றது தனி ஒரு பொறுப்பாக பிரிக்க முடியும் என்றுதான் எஃப்ஆர் சொல்லப்படுது. அப்ப சில அலுவலகங்கள் அதுல இருக்கு. சில நேரங்கள்ல எஃப்ஏக்கு அத சொல்லப்படும். எஃப்ஏக்கு சில நேரம் அதை கொடுக்கிறது இல்ல யாரோ ஒரு பொருத்தமான அலுவலருக்கு. அப்ப இங்க வந்து கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதித்தல் என்றது கொடுப்பனவு அலுவலருடைய பொறுப்புகள் ஒரு பகுதி தான். சரிதானே. கொடுப்பனவு அலுவலருடைய பொறுப்புகள் ஒரு பகுதி தான். அப்ப அத்தாட்சிப்படுத்தப்பட்டு ஒரு உறுதிச்சீட்டு கொடுப்பனவுக்காக வந்தோன்னு இதை கொடுப்பனவு செய்யலாம் என்ற காசு எழுதலாம் அல்லது பணமா கொடுக்கலாம் என்று சொல்லி அது அனுமதிக்கிற பொறுப்பு தான் இந்த இதுல சொல்லப்படுது. கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுக்களை அனுமதித்தல். அப்ப அத்தாட்சிப்படுத்திய உறுதிச்சீட்டுக்களை அனுமதிக்கிறதுக்கு அத்தாட்சிப்படுத்தின பிறகுதான் இது வரும். அப்ப இந்த சொற்பதத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாங்கள் ஒன்று நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அனுமதி பெறத்தை இது குறிக்கல. இது வந்து கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுன்னா உறுதிச்சீட்டு வர்றதே பிறகுதானே. அப்ப அத்தாட்சிப்படுத்தின பிறகு கொடுப்பனவுக்கு வரையக்கல. அப்ப கொடுப்பனவு அலுவலர்கிட்ட வரையக்கல. அதுக்கு கொடுப்பனவு செய்யலாம் என்று உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறதுக்கு ஒருவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அவருடைய பொறுப்புகள் இது வினாவுக்கு வந்திருக்கு. அப்ப அவர் என்ன செய்ய வேணும் என்றால் அது எப்படி என்றால் என்னென்றால் அத்தாட்சிப்படுத்திய உறுதிச்சீட்டுகளை அனுமதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர் தான் அவர் கொடுப்பனவை செய்யறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர்ல இருந்து வேற ஒரு ஆளா இருக்கலாம், இன்னொரு ஆளா இருக்கலாம், சில நேரம் ஒரே ஆளா இருக்கலாம். ஒரே ஆளுக்கு இந்த கொடுப்பனவு அதிகாரத்தை முழுமையா கொடுத்திருக்கலாம். சரிதானே. ஆனால் வேறொரு ஆளுக்கு கொடுத்தால் அவற்றை பொறுப்பு என்ன என்றதை பற்றி தான் நாங்கள் இதுல பார்க்கிறோம். சரிதானே. இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நான் சொல்றேன்னா பாஸ்போர்ட் பேமெண்ட் என்ற ஒரு பிராங்க் அடிக்கிறோம் நாங்கள் சொல்ல நேரம். சில அலுவலகங்கள்ல அது பின்பற்றப்படுறது. அப்படி பிரிச்சு கொடுத்திருந்தால் சரியா அதுதான் இது. அதாவது இது பேமெண்ட் செய்யலாம். அப்ப இவருடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் இப்படி 2 பேர் பிரிச்சிருந்தால் நாங்கள் கொடுப்பனவு அலுவலகத்துல பார்த்ததுல 1, 2, 3 வரையான பொறுப்பு. சரி. அப்ப 2 பேர்கிட்ட இருந்தால் முதல் 3 பொறுப்பையும் இந்த கொடுப்பு உறுதிச்சீட்டை அனுமதிக்கிற அலுவலர் எடுப்பார். சரிதானே. முதல் 3 பொறுப்பையும் இந்த கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிற அலுவலர். ரைட்டா. முதல் 3 பொறுப்பு பண்றது என்ன? அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆளால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது என்ற அத்தாட்சிப்படுத்தினதானே இவர் கொடுப்பனவுக்கு அனுமதிக்கலாம். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அலுவலர்கிட்ட இருந்து வந்த பிறகு எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. தன்னுடைய விசேட அறிவுக்குட்பட்ட வகையில கொடுப்பனவு சரியா இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் உறுதிப்படுத்தி கொண்டு இதான் அந்த முதல் 3 பொறுப்புகள். அப்ப முதல் 3 பொறுப்புகள் என்றால் நீங்க மாறி ஞாபகம் வச்சிருக்க. அப்ப இந்த பொறுப்புகளை ஞாபகத்துல வச்சிருக்க. ஏனென்றால் அவர் என்ன செய்யறார், உறுதிச்சீட்டு வந்தோன்னு அத்தாட்சிப்படுத்திட்டு கொடுப்பனவு செய்யற அலுவலகத்துக்கு வந்தோன்னு அவர் என்ன செய்வார் என்றால் உறுதிச்சீட்டை பார்த்து ரைட் உரியால் அத்தாட்சிப்படுத்தி இருக்கிறார். ஓகே. அவர் அத்தாட்சிப்படுத்தின பிறகு எந்த விதமான மாற்றமும் செய்யலை. மாற்றம் செய்தால் கொடுப்பனவு செய்யக்கூடாதானே, அவரோட செக் பண்ணணும். அப்ப மாற்றம் ஒன்றும் செய்வதில்லை. மற்றது தன்னுடைய அறிவு கட்டின வகையில சரியா இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம இருக்குது. அப்ப இந்த 3ஐயும் உறுதிப்படுத்தி போட்டு அவர் இதை கொடுப்பனவு செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய அனுமதியை வழங்குவார். இதுதான் இந்த பொறுப்பு. அப்ப 2 பேரா பிரிச்சால் இந்த கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறது, அவர் அனுமதிச்ச பிறகு அதை கொடுப்பனவு செய்யறது கொடுப்பனவு அலுவலரா இருக்கும். ஒரே ஆளா இருந்தால் இந்த வேலையையும் சேர்த்து அவரே பார்ப்பார். ரைட் தானே. அப்ப அந்த விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப கொடுப்பனவு அலுவலர் தான் சில நேரங்கள்ல அதுலயும் 2ஆ பிரிச்சு இருக்கலாம். அப்ப அதிகாரம் பண்றது அதிகார கையளிப்புன்றது கொடுப்பனவு தான், ஆனா வேறுபட்ட ஆட்களுக்கு கையளிச்சிருக்கலாம். சரி. அப்படியான சந்தர்ப்பத்துல அப்ப 2 பேரும் வேற இருந்தால் முதல் 3 பொறுப்புகளையும் அது என்னென்ன பொறுப்புகள் ஞாபகத்துல வச்சிருங்க. சிம்பிளானது. முதலாவது பார்க்க வேண்டியது முதல் 2 அத்தாட்சிப்படுத்தி இருக்கிற, அதுக்கு பிறகு மாற்றம் செய்வதில்லை. ஆனால் அதுக்கு பிறகு தன் அறிவு கட்டின வகையில சரியா இருக்குது. இந்த 3ஐயும் பார்த்து அவர் கொடுப்பனவு செய்யலாம்னு அனுமதிப்பார். அதுக்கு பிறகு மிச்ச பொறுப்பெல்லாம் கொடுப்பனவு செய்யறவர் செய்வார் இந்த அனுமதிச்சு வந்த பிறகு. ரைட்டா. அப்ப அது வந்து மிச்ச 4ல இருந்து 10 வரைக்கும், அதாவது மிச்சமா நாங்களா பார்த்த பொறுப்பெல்லாம் வரும் இந்த 3ஐயும் தவிர.
சில நேரம் கொடுப்பனவு செய்கிறவரும் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலரும் வேற வேற ஆக்களா இருந்தால், ஒரே ஆளா இருந்தா தானே உண்டா பொறுப்பை பார்த்துனாங்க. வேற வேற ஆளா இருந்தா தானே முதலாவது ஆளுக்கு இந்த 3 பொறுப்பும் வருது, மற்ற பொறுப்புகள் மற்ற ஆளுக்கு வருதுன்னு வரும். அப்படி வேற வேற ஆளா இருந்தால் சரியா, கொடுப்பனவு செய்கிற ஆளுக்கு நாங்க பாக்குறோம் 4ல இருந்து 10 வரைக்குமான பொறுப்புகள் தானே பாக்குறோம். சரி, அதுல இலக்கம் போட இல்லைன்னா சும்மா குறிச்சு கொள்ளுங்க நீங்க. அப்ப 4ல இருந்து 10ன்னா முதல் 3 தவிர மிச்சம் எல்லாம் ரைட். அப்ப கொடுப்பனவு செய்கிற ஆள் என்ன செய்ய வேணும் என்றால், ஏன்னா வேறொரு ஆள் தானே கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறார். அப்ப இவருக்கு அந்த 4ல இருந்து 10 வரைக்குமான பொறுப்புகள் அதுக்கு மேலதிகமா சில பொறுப்பு இருக்கும். ஏன்னா இன்னொரு ஆள் கொடுப்பனவுக்காக அனுமதிக்கிறார் என்றால் அது எங்களுக்கு சும்மாவே ஞாபகத்தில் இருக்கும். என்னத்தை பார்க்க வேணும்? வேறொரு ஆள் அனுமதிக்கிறாருண்டா அவர் அதிகாரம் பெற்றவர் அனுமதிச்சிருக்கிறார் தானே பார்க்க வேணும். சரிதானே? அப்ப இவருக்கு ஏற்கனவே நாங்கள் கொடுப்பன அலுவலர்ல முதல் 3 தவிர மிச்சம் பார்த்ததுக்கு மேலதிகமாக இவர் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அதிகாரம் பெற்ற அலுவலரால கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டு அனுமதிக்கப்பட்டிருக்குதா? இவர் 2 பேருக்கு அந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கல, அவர் அனுமதிச்சது தானே இவர் கொடுப்பனவு செய்யணும். அப்ப உரிய ஆள் தானே அனுமதிச்சிருக்கிறாரு பார்த்து தானே கொடுப்பனவு செய்யணும். அதை பார்ப்பேன். ஒரே ஆளுண்ட பார்க்க தேவையில்லை தானே, தானே அதை செய்யறாரு. ரைட்டா? அப்ப அதிகாரம் பெற்ற அலுவலரால கொடுப்பனவுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்குதா என்றதை பார்க்க வேணும். குறித்த உறுதிச்சீட்டு அந்த அலுவலர்கிட்ட இருந்து வந்த பிறகு தவறாக பயன்படுத்தப்பட இல்லைன்னு பார்க்கணும். அவர் பார்ப்பார் சர்டிபிகேஷன் ஆபீசர்கிட்ட இருந்து வந்த பிறகு தவறாக பயன்படுத்தப்பட இல்லைன்னு. இவர் பார்ப்பார் இந்த கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டு அனுமதிக்கிற அலுவலர்கிட்ட இருந்து தன்னிட்ட வரையில் முதல் இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த பொறுப்பு மாதிரி இவருக்கு ஆள்மார். சரிதானே? அப்ப உரிய அதிகாரம் பெற்ற அலுவலரால இந்த உறுதிச்சீட்டு கொடுப்பனவுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்குதான்றதை பார்க்க வேணும். அவர் அனுமதிச்சு வந்த பிறகு எந்த விதமான மாற்றங்களும் அதுல செய்யப்பட இல்லை என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அதே நேரத்துல கொடுப்பனவு செய்யறதுக்கு முன்னர் தன்னுடைய விசேட அறிவுக்குட்பட்ட விடயங்களை கவனத்துல கொள்ள வேணும். சரி, அப்ப இந்த 3ம் அனுமதிக்கிற அலுவலருக்கு இருக்கிற 3 மாதிரி தான். ஆனால் அவர் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் சம்பந்தமா பார்த்தவர், இவர் இந்த உறுதிச்சீட்டை அனுமதிக்கிற அலுவலர் சம்பந்தமா பார்க்கிறார். ரைட்டா? அப்ப எப்படி வினா வருது? சும்மா சாதாரணமா கொடுப்பன அலுவலருடைய பொறுப்புகள்னா நீங்க இல்லாம அந்த 1 2 3 எல்லாம் பிரிக்க தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. கொடுப்பன அலுவலருக்குரிய பொறுப்பு தான் அவ்வளவு. ஆனால் அது சில நேரங்கள்ல இவ்வாறு 2 வேறு வேறு நபர்களால செய்யப்படுற ஏற்பாடு இருக்கலாம். இருந்தால் 2 பேருக்கும் பொறுப்பு வேறுபடுது. இப்ப பெரிய அளவு ஒன்றும் வேறுபடு இல்லை. இவர் சாதாரணமா ஒரு கொடுப்பன அலுவலர் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலரை பற்றி பார்க்கிறார். இப்ப என்ன செய்யறாருன்னா அவர் தான் அந்த பொறுப்பு எடுக்கிறார். ரைட் தானே? அப்ப இவருக்கு என்ன வருது என்றால் மிச்சம் எல்லாம் செய்யறதோட கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிச்சவர் சரியானதை பார்க்கணும். அவர்கிட்ட இருந்து வந்த எந்த மாற்றம் இல்லையான்னு பார்க்கணும். ஆனா 2 பேருமே தங்களுடைய விசேட அறிவுக்கு உட்பட்ட விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்படுது என்றதை பார்க்கணும். அப்ப இது இரண்டால் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலருக்கும் கொடுப்பனவு செய்யும் அலுவலருக்கும் சில நேரம் கொடுப்பனவு என்றது இந்த 2ஆ பிரிக்கப்பட்டிருந்தால் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிற அலுவலருக்கும் பொதுவானது தன்னுடைய விசேட அறிவுக்குட்பட்ட விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்படுது. ரைட் தானே? அப்ப இது சில நேரம் நீங்க இப்ப சும்மா வாசிக்கைகள் ஒரு மயக்கமான விஷயம். அப்ப இதை கொஞ்சம் கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. இப்படி பிரிக்கப்பட்டால் சரிதானே? அப்ப கொடுப்பனவு செய்யும் அலுவலர் என்றது கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதித்தல், கொடுப்பனவு செய்தல் என்று 2ஆக பிரிக்கப்படலாம். அப்படி பிரிக்கப்பட்டு வெவ்வேறு ஆனாக்கள் இருந்தால் 2 பேருக்கும் வேறுபட்ட பொறுப்பு எப்படி மாறுபடும் என்றது சரிதானே? அதுக்காக திருப்பி இவற்றை எல்லாத்தையும் கொடுப்பன அலுவலட்டையும் முதல் முழுமையா விளங்கி கொண்டுட்டு அதுல முதல் 3 என்றதும் மிச்சம் என்றதும். ஆனால் 2 பேர் இருந்தால் இவருக்கு மேலதிகமா என்ன பொறுப்பு வரும் என்றதையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா? ஆனால் பொதுவாக வினாக்களுக்கு ஒன்றில் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கும் அலுவலருடைய பொறுப்புகள் என்று கேட்கப்பட்டிருக்குது, அல்லது கொடுப்பனவு அலுவலர்கிட்ட என்று கேட்கப்பட்டால் அது பொதுவாக எல்லாத்தையுமே சேர்த்து வரும். சரிதானே? ஆனால் சில நேரம் இப்படி 2 பேரும் வேறு வேறு ஆக்களா இருக்கைக்குள்ள இவர் விசேடமாக என்னத்தை கவனிக்க வேணும் என்று கேட்டால் இந்த விடயத்தை தான் மேலதிகமா அவர் கவனிக்க வேண்டிய விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப வினாவுக்கு ஏற்ற வகையில சரிதானே? அப்ப இது இந்த இடத்துல இப்ப எங்களுக்கு அதிகார கையளிப்புன்றது விளங்கி கொள்றதுக்கு அவ்வளவு கடினமாக இல்லை. நினைவு வச்சிருக்கிறதுக்கு அது எல்லாமே கடினம் தான். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நினைவு வச்சிருக்க வேணும் வயதப்படி. ஆனால் இதுல கொஞ்சம் சிரமமாக விளங்கி கொள்றது கஷ்டப்படுறது இந்த கொடுப்பன வேலைவல்லிட்ட இந்த இடம். அப்ப எதை கிளியரா விளங்கி கொண்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை.
அடுத்தது நாங்க சொல்லி சொன்னால் அப்ப அது இப்ப இந்த அதிகார கையளிப்புன்றது அப்ப வங்கி கணக்குகள் அப்ப கொடுப்பனவோட சேர்த்து இது வருது. காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யப்படும் போது கணக்கிட்ட அலுவலற்ற விண்ணப்பத்தின் பேர்ல திரைசேரியால அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 அலுவலர்கள் அதுல கையொப்பம் இட வேணும். உங்களுக்கு தெரியும் காசோலையில எப்பயும் அரச காசோலைகள்ல திரைசேரியின் அனுமதியை பெற்ற 2 பேர். ஏன்னா நாங்க வங்கி கையொப்பம் அட்டையில திரைசேரிக்கு அனுப்பித்தானே வங்கிக்கு அனுப்புவோம். அப்ப திரைசேரியின் அனுமதியை பெற்ற 2 பேர் கையொப்பம் இட வேணும் வங்கி கணக்குகளை. 2 பேர்ட்ட கையொப்பத்தோட தான் ஒரு வங்கி கணக்குகளை கையாள முடியும். அப்ப 2 பேர் கையொப்பம் இடையில 2 பேருக்கும் சமனான பொறுப்பு இல்லை. முதலாவது கையொப்பமிடுபவருக்கு கூடிய பொறுப்புகளும் 2வது கையொப்பமிடுபவருக்கு சில பொறுப்புகளும் இருக்குது. அப்ப முதலாவது கையொப்பமிடுற இது யார், 2வது கையொப்பமிடுறது யார்ன்றது எங்களுக்கு தெளிவா தெரிய வேணும். எப்பயுமே ஒன்றுக்கு அருகாக ஒன்றாக சரி, ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று கையெழுத்து வைக்கிறதா இருந்தால் இடது பக்கம் கையொப்பம் வைக்கிறவர் தான் முதலாவது கையொப்பம் என்று சொல்லுவோம். வலது பக்கம் கையொப்பம் வைக்கிறவர் 2வது கையொப்பம். மேலையும் கீழையும் கையெழுத்து வைக்கிறதா இருந்தா மேல கையொப்பம் வைக்கிறவர் முதலாவது கையொப்பம் என்று சொல்லுவோம். கீழே கையொப்பம் வைக்கிறவர் 2வது கையொப்பம் என்று சொல்லுவோம். செகண்ட் சிக்னேச்சர். அப்ப முதலில் கையொப்பம் இடுபவர் இடது பக்கத்துல அல்லது முதல் வரிசையில கையொப்பம் இடணும். அதான் சொன்ன விடயம். அவர் தான் கொடுப்பனவு அலுவலரா இருப்பார். அப்ப கொடுப்பனவு அலுவலருக்குரிய பொறுப்புகள் என்னன்னு நாங்க பார்த்துட்டு இருந்தானே. எனவே காசோலையில முதலாவது கையொப்பம் இடுவோம் அலுவலருக்குரிய பொறுப்புகள் உண்டு. அது கொடுப்பனவு அலுவலருக்குரிய பொறுப்புகள் தான். ஏனென்றா அவர் தான் கொடுப்பனவு அலுவலர். சரிதானே? அப்ப கொடுப்பனவு அலுவலருக்கு நாங்க பார்த்த பொறுப்புகள் எல்லாம் காசோலையில முதலாவது கையொப்பம் இடுவருக்கு வரும். அவர் தான் கொடுப்பனவு அலுவலரா இருப்பார். அடிதலையும் அப்படித்தான் கையொப்பம் இட வேணும். யார் முதலாவது 2வதுன்னு தெரியக்கூடிய வகையில், அதாவது ஒன்றில் இடப்பக்கம் அல்லது மேலகில மேல முதலாவது கையொப்பம். காசோலை செம்மையாக இருக்கிறதுக்கு கொடுப்பனவு செய்யும் அலுவலர் தான் பிரதானமான பொறுப்பு. அவற்றை பொறுப்புகளான வருது. அப்ப முதலாவது கையொப்பம் இடுபவர் தான் காசோலை என்ற செம்ம முழு விடயங்களுக்கும் பொறுப்பு. கொடுப்பனவு தொடர்பாக கவனிக்க வேண்டிய எல்லா விடயங்களுக்கும் பொறுப்புடையவரா இருப்பார். அப்ப முதலாவது கையொப்பம் இடுபவருடைய பொறுப்பு என்று கேட்டால் அது ஒன்று புரிம்பா இல்லை. அது கொடுப்பனவு அலுவலருடைய பொறுப்பு தான். சரிதானே? எனவே காசோலை சம்பந்தமா அதுல இருக்கிற பொறுப்புகளை நாங்கள் விசேடமாக எழுதலாம். மற்ற எல்லாமே இருக்கும். காசோலையில முதலாவது கையொப்பம் இடுவதற்கு கொடுப்பனவு அலுவலர்கிட்ட அவ்வளவு பொறுப்புகளும் இருக்கும். 2வது கையொப்பம் இடுவதற்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. அப்ப கூடுதலாக வினாவுக்கு முதலாவது கையொப்பம் இடுபவருடைய பொறுப்புகள் என்று கேட்கப்படுறது குறைவு. ஆனால் கேட்கப்பட்டால் அது கொடுப்பனவு அலுவலருடைய பொறுப்புகள் என்று கேட்கப்படுறதுக்கு சமானமானது. வினா ஒன்றுதான். ஆனால் 2வது கையொப்பமிடும் அலுவலருடைய பொறுப்புகள் என்றால் அது புரிம்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இவருடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் 2வது கையொப்பம் இடையில முதலாவது கையொப்பமிட்டவர் காசோலையில கையொப்பமிட அதிகாரம் அளிக்கப்பட்டவர் என்றதை பார்க்கணும். சரிதானே? அப்ப காசோலையில கையொப்பமிடுறதுக்கு அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு ஆள் கையெழுத்து வச்சிருக்கீங்களா, இவர் 2வது கையெழுத்து வைக்கக்கூடாது. அப்ப முதலாவது கையொப்பமிட அதிகாரம் அளிக்கப்பட்டவர் வச்ச பிறகுதான் இவர் 2வது கையொப்பமிடுறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் கையொப்பம் இட வேணும். அப்ப முதலாவது இவருடைய பொறுப்பு முதலாவது கையொப்பமிட்டவர் காசோலையில கையொப்பமிடுறதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஆள். சரியானால் தான் கையெழுத்து வச்சிருக்கிறார் என்றதை பார்த்துதான் இவர் கையெழுத்து வைக்கணும். 2வது அவர் கையொப்பமிட்ட பிறகு, அப்ப முதலில் கையொப்பமிட்டவருடைய கைகள்ல இருந்து அகன்ற பிறகு அந்த காசோலையில எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படலை. அப்ப அவர் கையெழுத்த வச்ச பிறகு ஏதாவது இடைச்செருகல்கள் அதுக்குள்ள செய்திருக்கா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட கேட்கும். அப்ப எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்றதை இவர் உறுதிப்படுத்தி கொண்டுதான் 2வது கையொப்பத்தை இட வேணும். 3வது காசோலையில காணப்படுற பெயரும் விவரங்களும் உறுதிச்சீட்டுல இருக்கிறதோட சரியா இருக்குது. அப்ப உறுதிச்சீட்டையும் வச்சுக்கொண்டு தான் இவர் 2வது கையொப்பம் இடணும். அப்ப உறுதிச்சீட்டுல இருக்கிற பெயருக்கு உறுதிச்சீட்டுல இருக்கிற தொகைக்கு தான் காசோலை எழுதப்பட்டிருக்குது. அப்ப காசோலை சரியா எழுதப்பட்டிருக்குது என்றதான் இவர் பார்க்கணும். சரி, அப்ப காசோலையில இருக்கிற விவரமும் உறுதிச்சீட்டுல காணப்படுற விவரமும் சரியா இருக்குது. குறித்த உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற அலுவலரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத்தான் நீங்க விசேடமா ஞாபகம் வச்சுக்கணும். 2வது கையொப்பம் வர்றவருக்கும் பொறுப்பு இருக்குது. சரியான முறையில அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் அத்தாட்சிப்படுத்துறவர் தானே யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு தொகை என்றதை முடிவெடுப்பார். அப்ப அத்தாட்சிப்படுத்தப்பட்ட காசு தானே உறுதிச்சீட்டுக்கு தானே கொடுப்பனவு செய்யலாம். எனவே 2வது கையொப்பம் இடுபவரும் கொடுப்பனவு நடவடிக்கையில பங்கு பெற்றார் என்றபடியால்
அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது உரியவரால என்றதை உறுதிப்படுத்த வேணும். அப்ப இதைத்தான் கொஞ்சம் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். மற்றெல்லாம் சாதாரணமா நிற்கக்கூடியது. சரிதானே? முதல்ல கையொப்பமிட்டா தானே ரெண்டாவது கையொப்பமிட வேணும். அதானே ரெண்டாவது கையொப்பம் என்று சொல்றோம். அவர் கையொப்பமிட்ட பிறகு மாற்றம் இல்லை என்றதை உறுதிப்படுத்தத்தானே வேணும். அவர் சரியா அது சரி ஞாபகம் நிற்கும். உறுதிச்சீட்டில் இருக்கிற விவரம் காசோலை விவரத்தோட சரி என்று பார்த்து தானே சைன் பண்ணணும். அவற்றை கையெழுத்தை மட்டும் பார்த்து கையெழுத்து வைக்கிறாது தானே. அதே நேரம் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது என்றதையும் பார்க்க வேண்டி இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சிருங்க. முதல் கையொப்பமிட்டவர் செலுத்தப்பட்டுள்ளது என பொறுத்து ஒப்பமிட்டிருக்கிறார் என்றதை பார்க்கும். அப்ப உறுதிச்சீட்டுல செலுத்தப்பட்டது என்று எழுதி ஒப்பமிட வேண்டியது அவற்றை பொறுப்பு என்று சொல்லி அங்க இருக்கு தானே கொடுப்பனவர்கள்ட்ட பொறுப்பு. அப்ப அது செய்யப்பட்டிருக்கான்றதை பார்க்கணும். என்ற இவர் ரெண்டாவது கையொப்பமிடையக்குள்ள திருப்பி அந்த உறுதிச்சீட்டுக்கு இன்னொரு காப்பு பேமெண்ட் வரக்கூடாதுன்றதை இவர் உறுதிப்படுத்த வேண்டி இருக்குது. அடுத்தது கொடுப்பனவு செய்யப்பட்டதை காட்டுற புறக்குறிப்புல தன்னுடைய முதல் ஒப்பத்தையும் இட வேணும். அவர் கையெழுத்து அவர் ஒப்பமிட்டிருக்காருன்னு பார்க்கணும் போயிட்டு அதே மாதிரி இவரும் தன்னுடைய ஒப்பத்தை இட வேணும். அப்ப இதுதான் இவற்றை பொறுப்புகள். சரிதானே? மற்றும்படி 139 140 சொல்லப்பட்ட அதாவது கொடுப்பனவு செய்தல் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதித்தல் தொடர்பாக இதை தவிர வேற எந்த பொறுப்புகளும் இவருக்கு இல்லை. சரிதானே? அப்ப கொடுப்பனவு அலுவலருக்கு இருக்கிற வேற எந்த பொறுப்புகளும் இவருக்கு இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தால் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாமே இவருக்கு இல்லை. சரிதானே? அத மாதிரி கொடுப்பனவு அலுவலருக்கு அப்ப இவ்வளவும் மட்டும்தான் பொறுப்பு. அப்ப கொடுப்பனவு அலுவலருக்கு இருக்கிற சில பொறுப்புகள் இருக்குது. மற்றது இரண்டாவது கையொப்பமிடுறவர் என்ற ரீதியில முதலாவது கையொப்பமிடுறவர் தொடர்பாக பொறுப்புகள் இருக்குது. அவர் செய்த சில வேலைகளை உறுதிப்படுத்த வேண்டி இருக்குது. அப்ப அவர் சரியானால் அவர் கையொப்பமிட்ட பிறகு மாற்றம் இல்லை, காசோலையில விவரங்கள் சரியா இருக்குது, அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குது, அவர் பெய்டன் அடிச்சு நிச்சயம் பண்ணி இருக்கிறார், தானும் அதுல அந்த புறக்குறிப்புல நிச்சயம் பண்றார். சரிதானே? இவ்வளவுதான் இரண்டாவது கையொப்பமிடுவற்ற பொறுப்பு. அப்ப இதை ஞாபகத்துல வச்சிருங்க. அடுத்தது நாங்க பார்த்தோம்னால் இனி வருமானம் தொடர்பாக அதிகாரத்தை கையளிக்கிறது. அப்ப அதுல மதிப்பீடு செய்தல், மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல், இதான 3 பார்த்து நாங்கள். அப்ப மதிப்பீடு செய்தல் அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையையும் அது யார்கிட்ட இருந்து அறவிட வேணும்ன்றதையும் அந்த நபர்களையும் தீர்மானிக்கிறது தான் மதிப்பீடு செய்யற நடவடிக்கை. அப்ப ஒரு குறித்த நிதியாண்டுல இப்ப முன்னுக்கே மதிப்பீடு செய்யப்படும், யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு தொகை சேகரிக்கப்பட வேணும். நியதி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அல்லது அதிகார கையளிப்பின் மூலம். அப்ப நாங்க பார்த்து சில நேரம் வருமான கணக்கு உத்தியோகத்தரன்றது நியதி சட்டத்தால வரலாம், சட்டத்திலேயே அதுக்குரிய அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த அதிகாரம் ஒரு ஆளுக்கு எப்படி வரும் என்றால் நியதி சட்டத்தால வரலாம், சட்டத்திலேயே சொல்லியிருந்தால், அல்லது கணக்கு உத்தியோகத்தருடைய அதிகார கையளிப்பால வரலாம். அப்ப நியதி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அல்லது கையளிப்பினால மதிப்பிடுவதற்கான கடமையை செய்கிற ஒரு அலுவலர் தான் மதிப்பிடும் அலுவலர்னு சொல்லுவோம். இப்ப 2 வகையில வரலாம். சரிதானே? கொடுப்பனவு செய்தல் நியதி சட்டத்தால வராது, அது கையளிப்பால மட்டும்தான் வரும். ஆனால் வருமானம்ன்றது தனியாக நியதி சட்டங்கள்ல தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே கடந்த வகுப்புகள்ல நாங்க பார்த்து கலந்துரையாடின ஒரு விடயம். அப்ப நியதி சட்டம் விட்டு விட்டுதல் எல்லாம் பேசினாங்க நாங்கள் ஏற்கனவே. அப்ப நியதி சட்டத்தால வரலாம், அந்த சட்டமே இன்னார்தான் இந்த கடமையை செய்யணும்னு சொல்லி ஒரு அதிகாரியை குறிப்பிடலாம். அப்ப அவரே அதை செய்யலாம், அவருக்கு யாரும் கையளிக்க தேவையில்லை, சட்டமே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்குது. அல்லது கணக்கு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தை கையளிக்கலாம். அதனாலதான் நாங்கள் வருமானம் தொடர்பான கடமைகளுக்கு ஒன்றில் நியதி சட்ட ரீதியாக அல்லது கையளிப்பின் ஊடாக அந்த அதிகாரம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். கொடுப்பனவுகளுக்கு எப்பயுமே கையளிப்பு ஊடாகத்தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த வேறுபாட்டையும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நியதி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அல்லது கையளிப்பினால மதிப்பிடும் கடமையை செய்யறதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் மதிப்பிடும். மதிப்பிடும் கடமை என்றால் என்ன? மதிப்பீடு செய்யும் அலுவலர் என்றால் அது ஏதானே கொஞ்சம் மாற்றத்தோட சொல்லப்படும். அப்ப மதிப்பிடும் அலுவலற்ற பொறுப்புகள். சரி, அப்ப மதிப்பிடும் அலுவலர் கணக்கு உத்தியோகத்தருக்கு என்னென்ன விடயங்கள்ல பொறுப்பு சொல்ல வேணும் என்றால் எப்படி கேட்டாலும் மதிப்பீட்டு அலுவலர் என்ற பொறுப்புகள் சேகரிக்கப்பட இருக்கிற தொகையை முடிந்த வரைக்கும் செம்மையாக மதிப்பிட வேணும். இயலுமான வரைக்கும் செட்டியான வகையில மதிப்பீடு செய்ய வேணும். யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு தொகை சேகரிக்க வேணும்ன்றது இருக்கிற சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இருக்கிறதுக்கு அமைவாக செம்மையா. அப்ப மதிப்பீட்டு செம்மை எவ்வளவு தொகை சேகரிக்க வேணும்ன்றது செம்மையாக மதிப்பீடு செய்யறது செம்மை. அடுத்தது குறித்த தொகை விவரமும் யாரிடமிருந்து சேகரிக்க வேண்டும் என்றதும் சேகரிப்பு அலுவலருக்கு அறிவிக்கப்படுது.
சரிதானே? யார்கிட்ட இருந்து இவ்வளவு தொகை சேகரிக்கணும்ன்றது சேகரிக்க போறது சேகரிக்கிற அலுவலர் தானே. அப்ப அவருக்கு அதை சொன்னா தானே அவர் சேகரிக்கலாம். எனவே அவருக்கு அறிவிக்கிறது இவருடைய கடமை. சரியான முறையில மதிப்பீடு செய்யறது, அந்த மதிப்பீட்டை யார்கிட்ட இருந்து சேகரிக்கணும், எவ்வளவு தொகை சேகரிக்க வேணும்ன்றதை சேகரிக்கும் அலுவலருக்கு அறிவிக்கிறது. சட்டம் ஒழுங்கு விதி அதிகாரத்தின் ஏற்பாடுகளுக்கு நாங்க மதிப்பீடு செய்யறது. என்ன மதிப்பீடுன்றது எப்பயுமே சட்டமா இருக்கலாம், அல்லது ஒழுங்கு விதிகளா இருக்கலாம், அல்லது அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரமா இருக்கலாம். அதுக்கு அமைவாக தன்னுடைய மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்ப சட்டம் என்றால் இப்ப எவ்வளவு வீதம் மரவிடணும் என்றால் அந்த வீதத்துக்கு அமையத்தானே மதிப்பீட்டை செய்யணும். சரிதானே? அப்ப சட்டத்துக்கோ ஒழுங்கு விதிக்கோ அதிகாரங்களுடைய ஏற்பாடுகளுக்கு அமைவாக மதிப்பீடு செய்யணும். செம்மையா செய்யணும், உரிய ஏற்பாடுகளுக்கு அமைய செய்யணும். அப்படி செய்யப்பட்ட மதிப்பீட்டை சேகரிக்கும் அலுவலருக்கு அறிவிக்க வேணும். முடிந்த வேலைகளுக்கு அல்லது ஆற்றப்பட்ட சேவைகளுக்கு செலவு மதிப்பீடுகள்ல நேரடியான மறைமுகமான செலவுகளும் கணக்கில் எடுக்க வேணும். சரிதானே? ஏற்கனவே முடிஞ்ச சேவைக்காக அரட்டை இருந்து மறவிட வேண்டிய தொகையை மதிப்பிடுறது என்றால் அது முடிஞ்சது தானே. எனவே அதுக்காக ஏற்பட்ட நேரடியான செலவு மட்டுமில்ல மறைமுக செலவுகளையும் கணக்கில் எடுக்கணும். ஏற்பட்ட மொத்த செலவையும் மறவுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படியான சந்தர்ப்பத்துல. அடுத்தது சேகரிப்புகளின் கீழ் உள்ள இனங்கள்ல கொடுப்பனவு செய்ய வேண்டியவர்களுடைய பொறுப்புகள் தொடர்ந்து மீளாய்வு செய்யப்பட வேணும். சரிதானே? அப்போ ஒவ்வொன்றிலையும் யார்கிட்ட இருந்து அறவிட வேணும் என்ற தொடர்பாக அதை தொடர்ச்சியான மீளாய்வு செய்ய வேணும். இப்போ தொடர்ச்சியா மீளாய்வு செய்யறது இந்த ஞாபகத்துல வச்சிருங்க. எந்த காலத்துக்காலம் மாற்றம் பெறும். அப்ப தொடர்ச்சியான மீளாய்வை செய்ய வேணும். இதுல இருக்கிற வசனங்கள் எல்லாம் எழுதணும் இல்லை, விளங்கிட்டு சுருக்கமா எழுதிட்டு நீங்க உங்களோட தமிழ்ல எழுதலாம். இப்ப தொடர்ச்சியான மீளாய்வு, ஆனா கொஞ்சம் மேக்கப் போட்டு எழுதினா சரி. வரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வீதங்கள், வளங்களுக்கும் சேவைகளுக்குமான செலவுகள், கட்டணங்கள் என்பன காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யறது. சரிதானே? யார்கிட்ட இருந்து அறவிட வேணும் என்றத காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யறது. அதன் தொகைகள் சட்டங்களுக்கு ஏற்ப மீளாய்வு செய்யறது. இப்ப மாறும். ஏன்னா வரிகள் என்றால் சில நேரம் பாராளுமன்றத்தால மாற்றப்படலாம், விதங்கள் மாற்றப்படலாம், குறைக்கப்படலாம், கூட்டப்படலாம். அப்ப அதுக்கேற்ற வகையில மீளாய்வு செய்யணும். மீளாய்வு செய்தால் திருப்பி என்ன செய்யணும், சேகரிக்கிற அலுவலருக்கு அறிவிக்க வேணும். சொல்ல தேவையில்லை, என்ற ஏற்கனவே அந்த பொறுப்புல இருக்குது. மதிப்பீடு என்றால் மதிப்பீடு செய்தால் அறிவிக்க வேணும் என்றால் மதிப்பீட்டுல மாற்றம் என்றாலும் அறிவிக்க வேணும். அப்ப அந்த அந்த தொகையை யார்கிட்ட இருந்து அறவிடணுமோ அவர்களுடைய பொறுப்புகள், அவர்கள் எவ்வளவு தரணும்னு சொல்ற அவர்கள் யார்கிட்ட இருந்து அறவிடணும்ன்றது தொடர்ச்சியா மீளாய்வு செய்யணும். எங்களுக்கு சட்டங்கள் கொள்கைகள் மாற்றங்களுக்கு ஏற்ப அறவிட வேண்டிய தொகைகளை காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்ய வேணும். ரைட்டா? அப்ப மீளாய்வு செய்தல் என்றதெல்லாம் அது ரெண்டும் வருது. அப்ப இவ்வளவுதான் மதிப்பீடு அலுவலர்கிட்ட பொறுப்பு. சரியா? ஏனைய பரீட்சைகள் என்றால் இப்ப சில நேரம் இபி எக்ஸாம் அதுல நாங்கள் அதிகார கையளிப்புண்டாலே நாளையும் பார்த்துட்டு விட்டுறது. ஆனால் உங்களுடைய போட்டி பரீட்சை ஆனபடியால் இதெல்லாம் இல்லாட்டி பெருமான கணக்கு 108 இதுகள் எல்லாம் பெருசா நாங்கள் இபி எக்ஸாம் அதுக்கெல்லாம் பார்க்கிற எல்லாம் அதிகார கையளிப்புண்டாலே சில நேரம் 4 வகையான அதிகாரத்தை கையளிக்கலாம் ஒன்றே முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அடுத்தது சேகரித்தல். அப்ப மதிப்பீடு அலுவலர்கிட்ட கொஞ்சம் பொறுப்புகள் தான் ஞாபகம் வச்சிருக்க சுகம். ஆனால் சுகமான கணக்கு விடயங்கள் இருக்கின்றதுதான் பிரச்சனை. அடுத்தது சேகரித்தல். அரசாங்கத்துக்கு பெறுமதியான தொகையை அறவிடுதலை குறிக்கும். அப்ப மதிப்பீடு செய்யற அலுவலர் யார்கிட்ட இருந்து இவ்வளவு தொகை சேகரிக்கணும் இருக்கு. அப்ப அதை போய் அவர்கிட்ட இருந்து அறவிடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது தான் சேகரித்தல். அத்தகைய தொகை பெறப்பட்டு தேரும் வரைக்கும் இந்த பொறுப்பு கைவிடப்பட மாட்டார். சேகரிக்கிறன்றது போய் அவர்கிட்ட வேண்டிய தேர்றன்றது என்ன? இப்ப அவர் காசோலையா கொடுத்தார் என்றால் அந்த காசோலை தேர வேணும். தேர்றதுன்றது என்ன? அது மாற்றப்பட வேணும், அதுகிட்ட பணம் கிடைக்க வேணும். சில நேரம் வங்கியால மறுக்கப்படலாம் தானே. அப்ப அது தேரும் வரைக்கும் மறுக்கப்படலாம், அல்லது அது தேறியதாக வங்கி தன்னுடைய வங்கி கணக்குக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் செல்லும். இப்ப தேரும் வரைக்கும் இந்த பொறுப்பு அவர்கிட்ட போகாது. அவர் அறவிடுறதுன்றது காசோலையை வண்டி கொண்டு கட்டினா மட்டும் முடியாது, அது தேரும் வரைக்கும் அவர்கிட்ட பொறுப்பு இருக்குது. அதான் சொல்லப்படுது. அப்ப அரசாங்கத்துக்கு பெறுமதியான தொகையை அறவிடுதலை தான் இது குறிக்கும். அறவிடுறதுன்றது அத்தகைய தொகை புறப்பட்டு தேரும் வரைக்கும் இந்த பொறுப்புல இருந்து அவர் விடுவிடாது. சரிதானே? காசா பெற்றா பிரச்சனை இல்லை என்ற உடனே தேர் இருந்தானே, காசோலதான் அந்த பிரச்சனை. அடுத்த 2வது நியதிச்சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அல்லது கையளிப்பினால் சேகரிக்கும் கடமையை செய்யும் அலுவலர் சேகரிக்கிற அலுவலர்னு சொல்லும். பாருங்க, இங்கே எல்லாம் சொல்றதுல இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம். ஒன்று நியதி சட்டத்தால வரும் அல்லது கையளிப்பால வரும். அப்ப இவர்தான் சேகரிக்கிற அலுவலர். அப்ப இவற்றை பொறுப்புகள் உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவைகள், வேலைகள் ஏதோ அப்படி ஒன்று வழங்கித்தானே அரசாங்கம் காசு அறவிடுது.
அப்ப அதுக்குரிய பணம் பெறப்பட முன்னர் வழங்கப்படாம இருக்கிறது உறுதிப்படுத்தணும். அப்ப பணத்தை பெற்ற பிறகுதான் இதை வழங்கணும். ஒரு சீட்டு வழங்குறால் பணத்தை பெற்று தான் வழங்கணும். சிறுதானிய சேவைகளை வழங்குறால் பணத்தை பெற்ற பிறகுதான் வழங்கணும். ஒரு பெர்மிட் கொடுக்கறதுக்கு என்றால் அவர் காசை கட்டின பிறகுதான் அந்த பெர்மிட் கொடுக்கலாம், அனுமதி சீட்டு. அப்ப உத்தரவு சீட்டுகளா இருக்கலாம், அனுமதி சீட்டுகளா இருக்கலாம், சேவைகளா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், என்னென்ன அதுக்குரிய பணம் பெறப்படுறதுக்கு முன்னர் அதை வழங்கக்கூடாது. அதை உறுதிப்படுத்துற இவற்றை பொறுத்து என்ன இவர் தான் சேகரிக்கிறார் என்றால் அவர் அந்த அதை கொடுத்து தானே சேகரிக்கணும். வருமதியான தொகை, சேகரிக்கப்பட்ட தொகை, நிலுவையாக உள்ள தொகை என்பவற்றை காட்டுவதற்கான பதிவுகளை வச்சிருக்க வேணும். நாங்கள் இந்த நிலுவைகள் சம்பந்தமா, அதாவது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள்ல கொஞ்சம் பார்த்துனாங்க. அப்ப இவர்கிட்ட தானே அந்த நிலுவைகள் இருக்கும். சரியா? அப்ப வருமதியான தொகை 2 மதிப்பீட்டு உத்தியோகத்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு வரவிட வேணும். சேகரிக்கப்பட்ட தொகை எவ்வளவு இது வரைக்கும் சேகரிச்சுட்டார், நிலுவையா எவ்வளவு இருக்குது என்பவற்றை காட்டுவதற்கான பதிவுகளை வச்சிருக்கிறது இவற்றை பொறுப்பு. இப்ப இந்த நேரமும் அந்த விடயங்கள் இவர்கிட்ட இருக்க வேணும். சேகரிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காட்டும் திரட்டுகள், அதாவது அந்த திரட்டுகள் என்று சொல்றது மொத்த அறிக்கைகள். இவர் பதிவேட்டை வச்சிருக்கணும், அந்த பதிவேட்டில் இருக்கிறத திரட்டுகளாக தயாரிச்சு அதுல முன்னேற்றம் எவ்வளவு சேகரிக்கணும், எவ்வளவு சேகரிச்சாச்சு, எவ்வளவு நிலுவையா இருக்குன்ற திரட்டுன்றது அட்டவணை. அப்ப அந்த திரட்டுகளை ஒழுங்காக கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிக்கிறது. சரிதானே? அப்பதான் கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை பார்க்கல என்ற கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்புல பார்த்துனாங்க. நிலுவையாக இருக்கிற வருமதிகளை சேகரிக்கிறதுக்கு விசேட நடவடிக்கை எடுக்க வேணும். அப்ப இதை பரிசீலிப்பதனூடாகத்தான் அவருக்கு அது தெரியும். அப்ப அதை கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வழங்குறது. பணத்தை பெறும்போது விதிக்கப்பட்ட படிவங்கள்ல பற்றுச்சீட்டு கொடுக்கிறது. அப்ப பணத்தை பெறணும் என்றால் கட்டாயம் அந்த பொறுப்பிற்கும் உரிய படிவத்துல பற்றுச்சீட்டு வழங்குறது. சரியாக? அப்ப பொதுவாக பற்றுச்சீட்டு 172 பயன்படுத்தப்படுது, பொது 172 பயன்படுத்தப்படுது. மற்றபடி சில நேரங்களில் சில வேறுபட்ட படிவங்கள் பயன்படுத்தப்படலாம், ஆனால் பொதுவாக பயன்படுத்துறது பொதுவான படிவம் அது. அப்ப பற்றுச்சீட்டு வழங்குறது. அடுத்தது பெறப்படும் பணங்கள் உடனடியாகவும் ஒழுங்காகவும் ஏற்கும் அலுவலருக்கு அனுப்பப்படுவதோடு அதற்கான ஒப்புக்கோடலையும் பெற்றுக்கொள்றது. அப்ப இவர் சேகரிச்சு இவர் வச்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப ஏற்கும் அலுவலர்கிட்ட கொடுத்துருவோம் வேண்டாம், அவர் தான் அதை பெற்றுக்கொள்ளும். அப்ப அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை கொடுத்தாச்சுன்றதுக்கு ஒப்புக்கோடல், அதாவது அதை பெற்றுக்கொண்டமையை உறுதிப்படுத்தி இவர் ஆதாரத்தை வச்சுக்கொள்ள வேணும். அப்ப இவர் சேகரிக்கிறது எல்லாத்தையும் அங்க கொண்டே ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லி. அப்ப ஏற்கும் அலுவலர்ன்றது ஒரு அலுவலகத்துல இருந்து அந்த பணத்தை எடுத்து அதை பாதுகாத்து அதுக்கு கணக்கு வைக்கிற பொறுப்போடைய ஆள். நிலுவைகளை சேகரிக்கிறதுக்கு விசேட நடவடிக்கை எடுக்க வேணும். அறவிட முடியாத வருமதிகளை விட்டு விடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இவருக்கு தானே தெரியும் அந்த திரட்டுகள் நிலுவை எல்லாம் இருக்குது. அப்ப நிலுவைகளை அறவிடத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது அறவிட முடியாது என்றால் உரிய அனுமதியோட அதை விட்டு விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். விட்டு விடுதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீதி சட்ட முறையான விட்டு விடுதல், புற விட்டு விடுதல், யாருக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்குரிய அதிகாரங்கள் எல்லாம் பார்த்துனாங்க. கணக்க விஷயம் சேர்ந்து கொண்டு போகுது. வேற நிறைய விடயங்கள் சேர்ந்து இப்போ ஃபார்ல நியாயமான ஒரு பரப்பு நாங்கள் ஒதுக்கி கொண்டு போயிட்டோம். சரியா? அப்ப கொஞ்சம் போக வேண்டியதான் இருக்குது, ஒதுக்கி கொண்டு போயிட்டோம். அப்ப அவ்வளவுத்தையும் வச்சிருந்தீங்கன்னா சரி, திருப்பி இருக்கா நாங்கள் ஒரு சில மீட்டல் மாதிரி பாஸ் பேப்பர்ஸ் அதோட நாங்கள் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி நியாயமான பரப்பு போய்கொண்டே இருக்கும், ஒரு நாளும் நியாயமான பகுதி. அப்ப விட்டு விடுதல் என்றது ஏற்கனவே நீங்க பாத்துட்டீங்க. அப்ப அதை விட்டு விடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அடுத்தது ஏற்றல். ஏற்றல் என்றது பெறப்பட்ட பணங்கள் யாவற்றையும் அரசாங்கத்தின் நிதியின் ஒரு பகுதியாக சேர்த்தலும் அதை சரியாக கணக்கு வைத்தலும். அப்ப அவர் காசையோ காசோலையோ வேண்டி கொண்டு வர்றார். அவர் அதை அரசாங்கத்தின் கணக்குக்கு சேர்க்கிறது. அப்ப அரசாங்கத்தின் வங்கி கணக்கு காசு என்றால் வங்கியில வைப்பு செய்யறது, காசோலை என்றால் வைப்பு செய்ததை தேர்றதுக்கு நடவடிக்கை. அப்ப அரசாங்கத்தின் நிதியின் ஒரு பகுதியா சேர்க்கிறது, அதுக்கு சரியான முறையில கணக்கு வைக்கிறது. இதுதான் ஏற்றல். சரிதானே? 2 பிரதானமான விடயம் இருக்குது. ஒன்று அரசாங்கத்தின நிதியின் ஒரு பகுதியா, அப்ப அரசாங்கத்தின வங்கி கணக்குக்கு அதை சேர்க்கிறது. அடுத்தது அதுக்கு சரியான முறையில கணக்கு வைக்கிறது. நீதி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமையாக அல்லது கையளிப்பால ஏற்கும் கடமையை செய்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர் ஏற்கும் அலுவலர். அப்ப ஏற்கும் கடமை என்றால் என்ன, ஏற்கும் அலுவலர் என்றால் யார்? 3க்கும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கடமை என்றால் என்ன, அதை செய்யற அலுவலர் என்றால் யார் என்றதுக்கு விட கொடுக்கக்கூடிய மாதிரி. ஏற்கும் அலுவலர்கிட்ட பொறுப்புகள்: பெறப்படும் பணம், காசோலையில் காசு கட்டளைகள் எப்படி எந்த வகையில் என்றாலும் அவருக்கு கிடைக்கும். பாதுகாப்பாக வைக்கப்படுவதோடு உரிய முறையில் கணக்கு வைக்கப்படுது. சரி, இதெல்லாம் பெருசா ஒன்றுமே இல்லை, விளங்கிக் கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பாதுகாப்பும் கணக்கு வைக்கிறதும். காசோலைகள் காசு கட்டளைகள்
தேறியுள்ளமை தொடர்பாக காசுண்டா பிரச்சனை இல்லை தானே, காசோலையில் காசு கட்டளை தேறியுள்ளமை தொடர்பாக. அப்ப காசோலையை கொண்டே வங்கியில வைப்பு செய்தால் அது தேறிட்டா இல்லையான்றதை பார்க்க வேணும். சரிதானே, காசோலைய காசோலைய கொண்டே வங்கியில வைப்பு செய்தால் அந்த காசோலை தேறிட்டுதா என்றதை நாங்க பார்க்க வேணும். அப்ப அது அவற்றை பொறுப்பு. வங்கியால் ஏற்கப்படாத காசோலைகள் போன்றவை தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுத்தல். அப்ப சில காசோலைகள் நாங்க வைக்க செய்யல, வங்கி அதை திருப்பலாம். ஒன்றில் அவற்றை காசோலை தந்தவற்ற கணக்குல பணம் இல்லாம இருக்கலாம், அல்லது காசோலையில தவறுகள் இருக்கலாம். அப்ப வங்கி திருப்பலாம். அப்ப அது வங்கியாலே ஏற்கப்பட இல்லை. அப்ப ஏற்கப்பட இல்லை என்றால் அது தேராது எங்களுக்கு. சரி, அப்ப தேராத காசோலை என்று சொல்றது நாங்கள் வைப்பு செய்துட்டோம், ஆனால் வங்கி இன்னும் எங்கட கணக்குல அதை வரவா காட்டில்லை என்றால் வங்கி இன்னும் ப்ராசஸ்ல இருக்குது, அது உறுதிப்படுத்தி எங்களுடைய கணக்குக்கு இன்னும் வைக்கல, அது தேராத காசோலை என்று சொல்லுவோம். ஆனால் ஏற்கப்படாத காசோலை என்றது மறக்கப்பட்ட காசோலை வங்கியால. அது வங்கி ஏதோ ஒரு காரணத்தால் அந்த காசோலையை மறந்துடுது. அப்படின்னா இனி அது தேராத காசோலைன்னு நாங்க தேராத காசோலைன்றது நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வருமாண்டு. ஆனால் மறக்கப்பட்டால் அது இனி வராதுன்றது எங்களுக்கு தெரியும். அந்த காசோலையே வங்கி நிராகரிச்சிடுது. அப்ப மறக்கப்பட்ட காசோலை என்றால் நாங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும். என்றால் அவற்றை காசுங்களுக்கு கிடைக்காத மாதிரி நாங்கள் ரிசீட் போட்டு எல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் வங்கி மறுத்துட்டுது. மறுத்து என்றால் இப்ப கிட்டத்தட்ட அவர் எங்களுக்கு அவற்றை காசு கிடைக்கல மாதிரி. அப்ப அதார விடுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். என்ன செய்யணும் பண்றதை நாங்க பார்ப்போம். அப்ப வங்கியால் ஏற்கப்படாத காசோலைகள் போன்றவை தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுத்தல். அந்த பொருத்தமான நடவடிக்கைன்றதை நாங்க பார்ப்போம் பின்னுக்கு. சேகரிக்கும் அலுவலருக்கு அல்லது பணம் செலுத்துபவருக்கு ஒன்றில் நேரடியாக ஏற்கும் அலுவலர்கிட்ட கொண்டு வந்து காசை செலுத்த வேண்டியாக்கள் செலுத்தலாம், அல்லது சேகரிக்கும் அலுவலர் போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க செலுத்தலாம். அப்ப சேகரிக்கும் அலுவலருக்கு அல்லது பணம் கொண்டு வந்து செலுத்துறவருக்கு விதிக்கப்பட்ட படிவத்துல பொது 172 பொதுவாக பற்றுச்சீட்டு வழங்குறது. சரி, அவர் பணத்தை பெற்றுக்கொண்டால் பற்றுச்சீட்டு வழங்கணும். அப்ப இதுதான் ஏற்கும் அலுவலர்கிட்ட பொறுப்புகள். சரிதானே, அப்ப ஏற்கும் அலுவலர்கிட்ட பொறுப்புகள்னு நாங்கள் இதை சொல்லலாம். அப்ப இதுல சில நேரம் நாங்க பார்த்தோம்னா இப்ப தேராத காசோலைகள் தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க வேணும் என்றால் உடனடியாக அந்த சேவையோ வளங்களையோ நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அப்ப அது பின்னுக்கு இருக்கிறபடியா நாங்கள் இப்ப இதுல கதைக்கு இல்லை. அப்ப ஒன்று தேராத காசோலையில நடவடிக்கை எடுக்கிறனால் அது தேறிட்டா இல்லையான்னு வங்கியில செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் வங்கியால மறுக்கப்பட்டுட்டால் மறுக்கப்பட்ட காசோலைன்றது வேற, தேராத காசோலைன்றது வேற, ரெண்டு அந்த வேறுபாட்டை வச்சுக்கொள்ளுங்க. வங்கியால மறுக்கப்பட்டுட்டால் அது சம்பந்தமாக அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். ரைட்டா, அது என்ன நடவடிக்கைன்றது பின்னுக்கு இருக்கிறபடியா பின்னுக்கு நாங்க பார்ப்போம். அப்ப இவ்வளவுதான் அதிகார கையளிப்பு தொடர்பாக பொதுவாக இருக்கிறபடியா. சரிதானே, பிரதேச செயலகம் ஒன்றுல ஸ்ராப்பர் கொடுப்பனவு அலுவலர் என்றால் ஏற்றல் அதிகாரி யார்? ஸ்ராப்பர் ஒரு நாளும் கொடுப்பனவு அலுவலர் அல்ல, ஒரே விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே, ஸ்ராப்பர் கொடுப்பனவு அலுவலர் அல்ல. கொடுப்பனவு அலுவலர் என்றது கணக்காளர். கணக்காளருக்கு தான் அந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கும். சரிதானே, ஸ்ராப்பர் இப்ப நாங்கள் அதிகார கையளிப்புல பாக்குறோமே, அதிகார கையளிப்பை பெற்றவர் தனக்கு கீழே உள்ள அலுவலர்களை கொண்டு தன் கடமையில நிறைவேற்றலாம். அதைத்தான் ஸ்ராப்பர் செய்வார். சரிதானே, ஒரு நாளும் விளங்கிக் கொள்ளாதீங்க. ஸ்ராப்பர் கொடுப்பனவு அலுவலர் சர்டிபிகேஷன் அக்கௌண்டன்ட் தான். அக்கௌண்டன்ட் இப்ப இஞ்சி அப்படி விளங்காதீங்க. ஆனா சாதாரண நடைமுறையில சொல்றேன். நீங்க நடைமுறை உதாரணம் சொல்லுங்க. நடைமுறையில உதாரணத்தை நாங்கள் சொல்றேன் என்றால் ஒரு நாளும் அப்படியே இல்லை. ஆனால் உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக இப்ப ஒரு பிரதேச செயலகத்தில் என்றால் அனுமதி அளிக்கும் அலுவலர் சில அனுமதி அளிக்கிறத பிரதேச செயலாளர் தான் வச்சிருப்பார். அங்கீகாரம் அளிக்கிறதுக்கு சில நேரம் ஏடிஎஸ் அந்த அதிகாரத்துல கொஞ்சத்தை சில வரையறையோட கொடுத்திருப்பார். பேமெண்ட் அப்ரூவ் ஏடிஎஸ் போடுறதா இருக்கலாம். சர்டிபிகேஷன்ன்றது பெரும்பாலும் அக்கௌண்டன்ட் தான் கொடுக்கப்படுறது. ஏனென்றால் அவர் தான் அதுக்குரிய துறை சார்ந்த அலுவலர், நிபுணத்துவ அறிவு மிக்கவர். அந்த துறையில கல்வி கற்றுத்தான் அக்கௌண்டனுக்கு தெரிவு செய்யப்படுறது, வர்த்தக துறையில. அப்ப அவர் தான் அதுக்கு பொருத்தமான நிபுணர். அப்ப அக்கௌண்டன்ட் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இல்லாம இப்ப கணக்காளர் இல்லாத அலுவலகங்கள்ல சில நேரம் ஒரு முகமது உத்தியோகர் எஃப்ஏ நியமிச்சோ அல்லது சிசியா நியமிச்சோ அவருக்கு சர்டிபிகேஷனை கொடுக்கறது இருக்குது. ஆனால் நீங்க பிரதேச செயலகம் ஒன்று எடுத்தீங்கன்னா கணக்காளர் தான் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர். அதே நேரம் கொடுப்பனவு அலுவலரும் கணக்காளர் தான். ஸ்ராப்பர் கொடுப்பனவு அலுவலர். இப்ப ஸ்ராப்பர் வாக்கு பணத்தை பேரெடுப்புன்றது இல்லையே,
அப்ப கொடுப்பனவு அலுவலற்ற பொறுப்புகள் அது ஒவ்வொரு இப்ப வாக்குப்பண பேரேடு வேண்டது கொடுப்பனவு அலுவலற்று என்றால் அதுக்காக நாங்கள் வாக்குப்பண பேரேட்டை வச்சு வேலை செய்யற சப்ஜெக்ட்களுக்கு நாங்கள் கொடுப்பனவு அலுவலர் என்று சொல்லல தானே. அது கொடுப்பனவு அலுவலற்ற பொறுப்புகள். அதே மாதிரி இப்ப காசா கொடுப்பனவு செய்யறது, ஆளடையாளத்தை பார்த்து கொடுக்கறது, அப்படியான பொறுப்புகள் சில அப்புறம் ஒப்படைக்கப்படுது தவிர பணத்திட்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யறது. மற்றபடி கொடுப்பனவு அலுவலர்ன்றது கணக்காளர். அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. சரியா? நடைமுறை பொதுவா இதுல அப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பிரதேச செயலத்தை எடுத்துக்கொண்டால் இதுதான் அந்த விடயமா இருக்கும். சரிதானே? அப்ப நல்லதா போயிட்டது கேட்டது. சார் அப்படின்னா 2 பேரும் 2 பணியும் ஒரு ஆள் இல்ல சார் செய்ய ஒரு ஆளு தான் கொடுத்துருக்கு. 2 பணியும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க பாக்குறோம் தானே ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை கொடுக்கலாம்னு சொல்லி. அதுக்கு பொருத்தமான அலுவலர் அவர் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இல்ல பிரதேச செயலகத்துல நடைமுறையில பாத்தீங்கன்னா இப்ப பிரதேச செயலகங்கள் அல்லது பெரிய அலுவலகங்கள்ல கேஷ் புக்கும் அக்கௌண்ட் தான் இருக்குது, வாட்ஸ்லேயரும் அக்கௌண்ட் தான் இருக்குது. அதுக்காக நாங்கள் இங்க படிக்கல அப்ப சர்டிபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட தான் கேஷ் புக் இருக்குன்னு சொல்லலாம். அது வாட்ஸ்லேயர் இருக்குது, சர்டிபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேஷ் புக் இருக்குது, பேமெண்ட் ஆஃபீஸர்கிட்ட. சரிதானே? ஆனா 2 அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. சரியா? அதனுடைய கொடுக்கலாம். அப்படி கடைசியா நீங்க சொன்னீங்க சார் அந்த கொடுப்பன உத்தியோகத்துல வந்து 2 பேர்கிட்ட கொடுத்திருந்த அனுமதியும் ஒரு ஆள் மற்றவர்மெண்டா 3 பேர்கிட்ட பணி இல்லை சார். ஒரு ஆள்கிட்ட போகுது அது பிரச்சனை இல்லையோ சார்? அப்படி இல்ல 3 பேர் இல்ல. கொடுப்பன வேலையிலே தான் 2ஆ பிரிக்கிற மாதிரி அது ஒரு ஆளுக்குரிய பணி தான். ஒரு ஆள் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். அதை 2 கடமையா பிரிக்கிறோம். இப்ப சில நேரம் அது 3 கடமையும் என்ற கொடுப்பன வேலையில நாங்க. ஆனால் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் பேமெண்ட் சில இடங்கள்ல கையளிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆளை உறுதிச்சீட்டை பாக்குறதுக்கு. அதுவும் அவற்றை பொறுப்பு. அதுக்காக கொடுப்பன உத்தியோகத்தர் அவர். ஆனா அந்த கொடுப்பன உறுதிச்சீட்டை சரி பார்க்கிறது அவரை உரிய அது என்னத்துக்காகன்னு சொன்னால் சில அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலான அலுவலகத்துல அது நடைமுறைப்படுத்தப்படுற இல்லை. சில அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா வேறு திணைக்களத்துல இருந்து கொடுப்பனவு அலுவலகங்கள் இருக்குது. அப்ப வேறு திணைக்களங்கள்ல இருந்தெல்லாம் கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகள் வரலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அங்கே யாராத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் அவையின் விவரம் எல்லாம் வச்சு அதை சரி பார்க்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. இங்க எக்கௌண்ட் தான் சர்டிபிகேஷன் திருப்பி இன்னொரு ஆள் உண்மையா தேவையில்லை. அப்ப பிரதான பொறுப்பு என்ன? கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டை அனுமதிக்கிறவரை சர்டிபிகேஷன் உரிய ஆள் வச்சிருக்கா, அதுக்கு அப்புறம் மாற இல்லையான்னு பாக்குறதானே பிரதானமான பொறுப்பு. அப்ப சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் வேறொரு சந்தர்ப்பத்துல கட்டுநிதி நோக்கத்துக்காக திணைக்களங்களை பாவப்படுத்துறது. ஆனா வகுப்பு திணைக்களம், ஆவணா வகுப்பு திணைக்களம், ஈனா வகுப்பு திணைக்களம் இருக்குது. ஈனா வகுப்பு திணைக்களங்கள்ன்றது அங்க கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படுற இல்லை. சிறிய பட்டி கேஷ் மாதிரி சிறிய கொடுப்பனவு மட்டும் செய்யப்படுறது. மற்றதெல்லாம் அவர்கள் கச்சேரிக்கு தான் அனுப்ப வேணும் என்று இருந்தால், அல்லது ஏதோ ஒரு ஆணவப்பு திணைக்களத்துக்கு தான் அனுப்ப வேணும் என்றிருந்தால், அப்படியான எத்தனையோ சிறிய அலுவலகங்கள்ல இருந்து ஆணவப்பு திணைக்களத்துக்கு கொடுப்பனவுக்கு உறுதிச்சீட்டுகள் வரும். அப்ப அப்படி வரைக்குள்ள அந்தந்த அங்கிருந்து எல்லாம் அத்தாட்சிப்படுத்தி தான் வரும். கொடுப்பனவுக்காக தான் இங்க வருது. காசை மட்டும் அவையில் கையாளுறையில் ஒழிய அங்கிருந்து உறுதிச்சீட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுதான் வரும். அப்ப அங்க சர்டிபிகேஷன் செய்து வரைக்குள்ள அப்ப இந்த பொறுப்பை நிறைவேற்றுன்றது அது ஒரு பெரிய பணி. அந்த அலுவலகத்துல யார் சர்டிபிகேஷன் ஆபீசர், அப்ப அவர்கிட்ட கையெழுத்து தானா என்றதெல்லாம் உறுதிப்படுத்தலாம். டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு தான் உறுதிப்படுத்தலாம். ஆள் நிறைவேறார். ஒரே ஆபீஸ்லயே சர்டிபிகேஷன் ஆபீசர் கேட்கல அவர் தான் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த தியரி வருது. அப்ப அதை நாங்கள் சில நேரம் சில அலுவலகங்கள்ல அதை நாங்கள் பிரிச்சு கொடுக்காம இருக்கலாம். ஆனா கொடுப்பன அலுவலருக்குரிய பொறுப்பு தான். ஆனால் இப்படியான நோக்கத்துக்காக தான் அதை பிரிச்சு கொடுத்துருக்கு. மற்றும்படி கொடுப்பனவு அலுவலர்ன்றது நீங்க பிரயோக ரீதியா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மாவட்ட செயலகத்தில் எடுத்தா மாவட்ட செயலாளர் அனுமதி அளிக்கிற அதிகாரத்தை வச்சிருக்கிறார். சில நேரம் ஒரு வரையறைக்கு அமைவாக அனுமதி அளிக்கிற அதிகாரத்தை அடிஷனல் ஜிஏக்கு கையளிச்சிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள. அங்கீகாரம் அளிக்கிறது சில நேரம் அந்தந்த கிளத்தலைவர்களுக்கு கையளிச்சிருக்கலாம், அல்லது அடிஷனல் ஜிஏக்கோ ஏடிஎஸ்க்கோ கையளிச்சிருக்கலாம். ஆனால் சர்டிபிகேஷன் சான்றுறுதிப்படுத்துறதும் அடுத்தது கொடுப்பனவு செய்தலும் கணக்காளர்களுக்கு தான் கையளிக்கப்பட்டிருக்கு. ரைட் தானே? அப்ப இதுதான் பொதுவானது. அப்ப எங்களுக்கு இங்க அது அந்த அப்படி தேவையில்லை. இதை பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது அரசு அரசுரை ஆபீசர் என்றது அது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அது நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் ஒன்றில் சட்டம் சொல்லியிருக்கலாம் சில வருமானங்களை சேகரிக்கிறதுக்கு இவர் தான் வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அல்லது அப்படியான கூடுதலான நிதி சேகரிக்கிறதுக்கு திரைசேரி வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை தனியே நியமிச்சிருக்கலாம். நான் உதாரணம் சொன்னேன். பரீட்சையில் ஆணையாளர் நாயகம், புறப்புறப்பு பதிவாளர் நாயகம், இவர்கள் எல்லாம் அரசு சேவைகளை வழங்கி ஆனால் அவர்கள் வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர்ல நியமிக்கப்படலாம். மற்றும்படி கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இந்த 7 வகையான கடமைகளும் இருக்குது.
அப்ப ஒவ்வொரு அரசுரைகளுக்கு குறிப்பாக கூடுதலான அரசுரை பரவலாக சேகரிக்கப்படுற அரசுரைகளுக்கு ஒரு வருமான கணக்கெடு உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். அப்படியே நியமிக்கப்பட்டால் அவர் அந்த வருமானம் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பார். மற்றும்படி கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு பொதுவாகவே கொடுப்பனவு செய்கிற கடமையும் இருக்கும், வருமானத்தை சேகரிக்கிற கடமையும் இருக்கும். ஆனால் அந்தந்த இனங்களோட வருமானத்தை சேகரிக்கல அவர்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அதான் அந்த வித்தியாசமே தவிர மற்றும்படி இல்லை. சரி, அதை சொல்லிட்டு இருந்தானே, சிறப்புன்றது அது ஒரு இந்த கடமைகளுக்குள்ளேயே வராத ஒரு ஆள். அதாவது அவர் ஒரு சப்ஜெக்ட் ஆள் மாதிரி தான். அதாவது இப்படி விளங்கினீங்கன்னா சரி, ஸ்ராப்பர்ன்றது நாங்கள் அது சில பேர் அப்படித்தான் உதாரணத்தை சொல்றது, அது புள்ள உண்மையா. ஏன்னா ஸ்ராப்பருக்கு ஒரு நாளும் அதிகாரத்தை அப்படின்னா நீங்க பார்க்கணும் என்றால் போர்ட்ஸ் லேயர்ல அவர் தான் நினைச்ச பண்ணணும். அவர் கொடுப்பன உத்தியோகத்தராக இருந்தார். அப்படித்தானே பொறுப்புகளை பார்க்கிறோம். ஆனா நாங்க விளங்கி கொள்றது அல்லது சில 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 பேர் சொல்லிக்கலையே அப்படி கேட்டிருக்கிறேன். சில வகுப்புகள்ல கூட உதாரணம் சொல்றது அப்படித்தான். அது சர்டிபிகேஷன் அக்கௌண்டன்ட் கொடுப்பன வேண்டா சிராப்பர், அது மிக தவறான ஒரு உதாரணம். சிராப்பர்ன்றது கிட்டத்தட்ட அவரும் ஒரு எம்ஏ தானே. அப்ப போர்ட்ஸ் லேயர் வச்சிருக்கிறாள் ஒரு பகுதி கடமையை செய்கிறார், வங்கி கணக்கு கூட்டி செய்கிறாள், கொடுப்பன உத்தியோகத்திட்ட இன்னொரு வகையான கடமையை செய்கிறார், சிராப்பர் இன்னொரு வகையான கடமையை செய்கிறார். அதெல்லாம் கொடுப்பன உத்தியோகத்திட்ட கடமைகள் சரிதானே. அப்ப ஒவ்வொரு கடமை பட்டியலுக்கு ஏற்ப பங்கிடப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு கொடுத்த கடமை தான் சிராப்பர். இப்ப சிராப்பர்ன்னு தனி ஒரு சேவையும் இல்லை, அது இருக்கிற கடமை பட்டியலுக்குள்ள வர்றதுதான். அது நல்லது நீங்க கேட்டது. என்ன நான் ஸ்டாஃப வளமே அது சொல்லணும்னு நினைக்கிற சில நேரம் மறந்துடுறது, நல்ல அப்படி விளங்கி கொள்ளாங்க. ஆனால் பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா சரி, ரைட். அப்ப ஏற்கும் அலுவலகம் சரி என்றால் அடுத்த பாருங்க நிதி நடவடிக்கைக்கு பொறுப்பான அலுவலர். அப்ப இந்த இடத்துலதான் எஃப்ஆர்ல கணக்காளர் என்ற ஒரு சொல்லை கதைப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா அதிகார கையளிப்புக்குள்ள கணக்காளர் இல்லை. அப்போ ஒரு நாளும் கணக்காளருக்குத்தான் கையளிக்க வேணும்னு இல்லை, அது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய முடிவு. ஆனால் கணக்காளர் சம்பந்தம் அதில் சொல்லப்படுது என்றால் இங்கேயும் பார்த்தா லாம் என்றுதான் பயன்படுது. கணக்கீட்டு உத்தியோகத்தர் கணக்காளரை அல்லது கணக்காளர் இல்லாட்டி வேறொரு பொருத்தமான அலுவலரை அவரது திணைக்களத்தின் நிதி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கலாம். அப்படி நியமிக்கிறால் அவருக்கு என்னென்ன பொறுப்புகளை கொடுக்கலாம். அப்ப ஒரு திணைக்களத்துல நிதி நடவடிக்கைக்கு பொறுப்பான ஒரு அலுவலர் நியமிச்சால் யாரை நியமிக்கலாம் என்றால் கணக்காளரை நியமிக்கலாம் அல்லது இல்லாட்டி ஒரு பொருத்தமான அலுவலரை நியமிக்கலாம். அப்படி ஒருவரை நியமிச்சால் அவருக்கு என்னென்ன பொறுப்புகளை கொடுக்கலாம் என்றதான் இந்த நிதி பிரமாணம் சொல்லுது. ஒன்று குறித்த திணைக்களத்தின கணக்குகளை முறையாக பண்றது. அப்ப இதான் அவைகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. காசு, களஞ்சிய பொருள், புற பொறுமதியான பொருட்கள் என்பன பாதுகாக்கப்படும். அப்ப சொத்து பாதுகாப்பு அதுக்குரிய மேற்பாடு செய்யறது, அரச வங்கி கணக்கை கொண்டு நடத்துறது, உள்ளக செவ்வாய் பார்க்கும் முறையை ஏற்பாடு செய்யறது, இன்டர்னல் ஆடிட் அல்ல சரியா, இன்டர்னல் செக்கிங் சிஸ்டம். இன்டர்னல் ஆடிட் நேரடியா திணைக்களத்துல விட்ட பொறுப்புல இருக்கணும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது அப்படி விளையாங்க. அப்ப உள்ளக செவ்வாய் பார்க்கும் முறையை ஏற்பாடு செய்யறது. அப்ப பிள்ளைகள் தவறுகள் வராம ஒன்று கொண்டு சரி பார்க்கிற முறைமைகளை, களவுகள் ஏற்பட்டால் அல்லது கணக்கீட்டு முறையில குறைபாடுகள் காணப்பட்டால் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு உடனடியாக தெரியப்படுத்துறது, நிதி நடவடிக்கைகள் தடை இல்லாம நடக்கிறத உறுதிப்படுத்துறது. இப்படியான பொறுப்புகளை நிதி நடவடிக்கைக்கு பொறுப்பாக ஒரு அலுவலரை நியமிச்சு அவர்கிட்ட கொடுக்கலாம். இது 135 படியான அதிகார கையளிப்புக்குள்ள வரையில்லை சரிதானே. இது பொதுவாக இந்த நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு அலுவலரை நியமிக்கலாம். அப்ப இப்படி நியமிக்கைகளை பாத்தீங்கன்னா இந்த கடமை, சர்டிபிகேஷன், பேமெண்ட் இதெல்லாம் கணக்காளர்களுக்கு தான் கொடுக்கப்படுறது. அதுக்குரிய பிரதானமான காரணம் என்னென்றால் அதிகார கையளிப்பதை தடை செய்யல. ஏனென்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடயங்களை ஒரு அலுவலருக்கு கையளிக்கலாம்னு சொல்லி இருக்குது. அடுத்தது பொருத்தமானவரை கையளிக்க வேணும்னு சொல்லி இருக்குது. அப்ப உண்மையிலேயே கணக்காளர்கள் தான் அதுக்கு பொருத்தமானவர்கள். என்னென்னால் அவர்கள் அந்த துறை சார்ந்த அந்த துறையில கல்வி கற்று அதுக்குரிய அனுபவத்தை பெற்ற சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே கொடுப்பனவு மற்றும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிதி நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள்ட்ட வழங்கப்படுது. ஆனால் அதை அப்படி விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் அவர்களிடத்தான் கொடுக்க வேண்டும் எஃப்ஆர்ல ஒரு இடமும் சொல்ல இல்லை என்றதையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப அங்க அதிகார கையளிப்புல நான் கணக்காளரை பற்றியே கதைக்கல. மற்றது கணக்காளர் இல்லாத பல அலுவலகங்கள் இருக்குது, அங்கேயும் சர்டிபிகேஷன் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்ப பொறுப்பு இருக்குது கணக்கெட்டு உத்தியோகத்தர்கிட்ட சரிதானே. அதையும் பார்த்தோம்னா சரி. அப்ப இந்த விடயங்கள்லாம் இந்த இதுல இருக்கிற இது. அப்ப இதோட நாங்கள் நிறைய விஷயம் மற்றதையும் அடுப்பு பார்த்தோம். நாங்கள் அடுத்த வகுப்பு கொஞ்சம் கூடுதலாக, ஏனென்றால் அடுத்த கொஞ்சம் பெரிய விடயம் வங்கி கணக்குகள் மற்றது போன்ற விடயங்கள் இருக்குது.
நான் கூடுதலா இந்த சனி ஞாயிறு கூடுதலான வகுப்புகளை போடுறதுக்கு தான் எதிர்பார்க்கப்படுது. அதனுடைய நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த நேர அட்டவணையை அறிவிக்கிறேன். பெரும்பாலும் FRAR வகுப்பு ஸ்பெஷலைஸ் ஆகலும் இருக்கிறபடியால் நீங்கள் சனி மாலையில அல்லது ஞாயிறு மாலையில வகுப்புகளுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்க. ஏன்னா சுப்ராக்களுக்கு நாங்கள் இந்த சிலபஸை முடிக்க வேண்டி இருக்குது நிறைய இருக்கிறபடியால். சுப்ராக்கள் எப்படியோ நீங்க ஒதுக்கித்தான் ஆக வேணும், வேற மாற்று வழி இல்லைன்னு சொன்னால் ஓரளவுக்கு முடிச்சா தான் நாங்கள் கொஞ்சம் பாஸ் பேப்பர் இருந்தாலும் செய்யலாம். கடைசி ஒரு கொஞ்ச காலம் என்றாலும் கூடுதல் சில வகுப்புகள் என்றாலும் நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ் கூடுதலாக செய்ய வேணும். எனவே இந்த சனி ஞாயிறு கூடுதலான வகுப்புகள் எடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த சனி ஞாயிறுகள் தான் அதே நேரம் இடையில ஒரு வெக்கேஷன் ஒன்று விட வேண்டி வரும். அதையும் முற்கூட்டியே சொல்லிக்கொள்றேன். அப்போ நாங்கள் சனி ஞாயிறுலாம் கூடுதலான வகுப்பு எடுத்து அதை கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஏனென்றால் வாரக்கிழமையில சில நேரம் நான் அன்றைக்கு வகுப்புலையும் சொல்லியிருந்தேன், சில நேரங்களில் வாரக்கிழமை ஃபுல்லாகவே வேறு கிழமை நாட்களில் திங்கள் செவ்வாய் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்தது வியாழன் வெள்ளி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதனுடையால் அந்த 4 வகுப்புகளும் பெரும்பாலும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான சாத்தியம்தான் இருக்குது. அப்ப இந்த சனி ஞாயிறுலையும் நாங்கள் கொஞ்சத்தை ஒதுக்கி விட்டோம்னு சொல்லி சொன்னால் நியாயமான ஒரு பரப்பு ஒதுக்குது. அவ்வளத்தையும் திருப்பி மீட்டு கற்றுக்கொள்றதுக்கான ஒரு கால அவகாசமா அந்த வார நாட்களை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு அடுத்த சனி ஞாயிறு திருப்பி கூடுதலான வகுப்புகள் இருக்கும். அப்ப அது ஓரளவுக்கு கவர் ஆயிடும். அதுக்கு அங்கால நாங்கள் எப்படியும் பாஸ் பேப்பருக்கு விரைவாக போக வேண்டி இருக்கும். எனவே ஃபுல்லா சனி ஞாயிறை ஒதுக்கிக் கொள்ளுங்க. SLAs ஆகளுக்கு மட்டும் இந்த ARFR நான் பின்னேரத்தில் போடுறேன். அப்போ சனி பின்னேரம் ஞாயிறு பின்னேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்க. மற்றாக்கள் சனி ஞாயிறு சில நேரம் கால வகுப்புகளையும் நாங்கள் போட வேண்டித்தான் இருக்கும். வேற மாற்று வழி இல்லை. ஆனபடியால் அதுக்கும் தயாரா இருங்க. சரிதானே? அப்ப முழு நான் நினைக்கிறேன் இப்ப இதுவரைக்கும் நடந்த சகல டியூட்டல் இப்ப கடைசி 1-2 ரெக்கார்டிங் இருக்கு. இன்றைக்கு எப்படியும் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். இன்றைக்கு நடந்த வரைக்கும் உள்ள சகலது எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். அதனுடையால் நீங்கள் நடந்த வகுப்புகள் அதுக்குரிய ரெக்கார்டுங்கள் நோட்ஸுகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நான் நினைக்கிறேன் இப்ப புதிய குழுவுல இணைச்சிருக்குது. அதுல ஆனா திருப்பி போடுறதாலே உங்களுக்கு சிக்கல். ஆனா புதுசா இணைஞ்சாக்கள் கொஞ்சம் பேர் இருக்குது. நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் திருப்பி இருக்கா நாங்கள் அந்த குழுவுல போட்டால் சகலரும் தவற விட்டது எல்லாத்தையும் பார்த்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அப்படின்னால் அந்த குழுவுல நான் நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு முழு போட்டதையும் முன்னைக்கு இருந்து ஒரு ஒழுங்குபடுத்தி நான் அதை போட்டு விடுறேன். அப்போ அதில் திருப்பி அந்த அடுத்த கிழமை திருப்பி மீட்டல் செய்யறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. அதை தனியாக சேவ் பண்ணி வச்சிருங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அப்புறம் ஓப்பன் அதுலேருந்து திருப்பி கேட்கல கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கும் நீங்களும் ஒன்றும் செய்யல, அது கேட்கத்தான் வேணும், கேட்காதீங்கன்னு நான் சொல்லல. ஆனால் ஒவ்வொருத்தரா அந்த டியூட்டி இல்லை இந்த டியூட்டி இல்லைன்னு கேட்கல, சில சிரமங்கள் ஏற்படுது கொஞ்சம் வேலைப்பள காரணமாக. அதை குறைக்கிறதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்குங்க. ஓகே, நன்றி. அப்ப நாங்கள்